Joga pra trás, da costinha, 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 costinha. ஹலோ காய்ஸ், இது உங்க ஒட்டாக்கு டாக்ஸ். நீ நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ஆனிமே அடிக்ஷன், அதால வர தீங்குகள், கெட்டது. இப்ப ரீசெண்டா நாங்க பார்த்ததை பத்தி பேச போறோம். அதுல அடிக்ட் ஆகாதீங்கன்னு சொல்ல போறோம். நான் அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்டா ஏஜ் ஆனிமே அவர் பேர். ப்ரோ சாரி, தப்பா நினைக்காதீங்க. ஏஜே டாக்ஸ் தானே? கரெக்ட். பேர் சொன்னா பேர் தப்பா நினைக்கல. இல்ல பேர் தப்பா சொன்ன தப்பா நினைக்கல. பட் அதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் கெஸ்ட்னு ஒண்ணு சொன்ன பாத்தியா, அததான் நான் தப்பா நினைக்கிறேன். இல்ல நாங்க உள்ள வர எல்லாரையுமே ஸ்பெஷல் கெஸ்ட் தான் கூப்பிட்டு பழகிடுச்சு. நாளைக்கு வந்து அவரே ஸ்பெஷல் கெஸ்ட் தான். நான் உனக்கு முன்னாடியே சொல்ல நினைச்சேன், அது மட்டும் சொல்லாத நம்ம பக்கம் அப்படின்னு. சரி, ஓகே. நம்ம அடுத்த பாட்காஸ்ட்ல இருந்து நார்மல் கெஸ்ட் ஆயிடுவாங்க. எஸ், நம்ம வந்து இப்போதைக்கு அந்த ஒரு அடிக்ஷனை பத்தி பேசதான் நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் நினைக்கிறேன். சோ நானே ஸ்டார்ட் பண்றவா? சொல்லுங்க. எஸ், ஓகே. சோ இந்த அடிக்ஷன்ற ஒரு டாபிக்கை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணமே, நான் கண் எதிர்க்க ஒண்ணு பார்த்தேன். சோ அங்க இருந்து தான் எனக்கு ரொம்ப நாளா அது மைண்ட்ல இருந்துச்சு. இது வந்து லைக் ஒரு ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஏன்னா இப்ப நம்ம நார்மலா நம்ம எப்படி ஒரு எல்லாத்துக்குமே அடிக்ட் ஆகிறோமோ, ஒருத்தன் ஒரு சிகரெட் அடிக்கிறது அடிக்ட் ஆகுறான், ஒருத்தன் தண்ணி அடிக்கிறது அடிக்ட் ஆகுறான், ஒருத்தன் வந்து லைக் கடைசியா அனிமே நாடு ப்ரோ வந்து கடைசியா அதை நான் கடைசியா சொல்றேன். அவர் சொல்லும் போது ஒருத்தன் ட்ரக்கு அடிக்ட் ஆகுறான், ஐ டோன்ட் வாண்ட் அ ட்ரக் பிகாஸ் ஐ ஹேவ் அனிமே அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் அப்படின்னாரு. சோ அப்படி இருக்கும் போது இது என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட சில பேர் நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்படின்னா நம்ம லைஃப்ல ஒரு பார்ட் ஆஃபா வச்சுக்கிறோம். இப்ப நான் ஒரு நாள் ஃபுல்லா நான் வேலை பாக்குறேன், நான் வேலைக்கு போறேன் அப்படின்னா, எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் ஒரு எபிசோட் ஆர் 2 எபிசோட்ஸ் நான் பாக்குறேன். ஆனா சில பேர் அவங்களுக்கு என்னதான் வேலை இருந்தாலுமே இதை பார்த்து முடிக்கிறதா ஒரு வேலை அப்படின்னு வச்சுக்கிறது தான் நான் ரொம்ப பெரிய ஒரு இதுல வர ஒரு ரொம்ப பெரிய ஒரு டிராபேக்கா பாக்குறேன். சோ அதை பத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். சோ அதை பத்தி ஒருத்தவங்க பாயிண்ட்ஸ் அப்ப ஷேர் பண்ணுங்க. சோ அடுத்த பாயிண்டா அப்படியே அதை மூவ் பண்ணலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் நான் ஆனிமே ஆரம்பிச்சதுல இருந்து நான் இப்பதான், ஏன்னா அப்போ வந்து லாக்டவுன் டைம்ன்றதுனால நமக்கு பெருசா எந்த வேலையும் கிடையாது. இதுதான் ஒரே வேலையா இருந்தது. நான் அப்ப ஃபுல்லாவே உட்காந்து ஏஓடில இருந்து மொத்த ஆனிமி ஷிப்புடன்ல இருந்து மொத்தமா பிஞ்ச் வாட்சா பண்ணி முடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா பட் போக போக எனக்கு அதுவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இதே பாத்துட்டு இருக்கோண்டான்னு. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த கொஞ்சம் இந்த ஒர்க் எல்லாம் வர 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 எனக்கு ஆனிமி பாக்குறது இப்போ டோட்டலா டவுன் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எப்படி ஆனிமி பார்த்தேனோ இப்போ பாக்குறதுக்குமே சரியான டிஃபரன்ஸ். அப்போலாம் ஒரு வாரத்துல ஒரு ஆனிமே முடிச்சேன்னா இப்பெல்லாம் ஒரு வாரத்துல ஒரு எபிசோட் மட்டும் தான் பார்க்க முடியுது. அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கேன் நானு. அதேதான் லைக் பார்க்க முடியலன்றது ஒரு பட்சம் இருந்தாலும் பார்க்க வரல அப்படின்றது இன்னொரு பட்சமா இருக்கு. அது முடியல, என்ன தெரியல அது நமக்கு. நல்லா உட்காந்து ஒரு 20 ஆனிமே எல்லாம் ஒரே நாள் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்பெல்லாம் ஒரு எபிசோடுக்கே ரொம்ப திணறுது, நாக்க தெளிவுது. இன்ட்ரெஸ்ட் குறையுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதாவது இன்ட்ரெஸ்ட் குறையுதுன்னா இந்த சென்ஸ் ஒரு நாளைக்கு 20 பார்க்கணும் 30 பார்க்கணும் இல்லாம ஒரு நாளைக்கு ஒரு நல்ல எபிசோடு பார்த்தா போதும், அதுக்கே நம்மளுக்கு வந்து அந்த சாட்டிஸ்பாக்சன் ஆயிடுது அப்படின்ற. நம்ம அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்து ஆமா அதான் இருக்கிறதுலே பெரிய இது அதுதான். நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதை தவிர்த்து வேற வேலை இருக்கு, வேற வேலை நம்ம அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் பார்த்தா போதும், பார்த்தாலே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கு. அவ்வளவுதான். அதே நம்ம ஓவரா பார்த்துட்டு ரொம்பவே வெறுப்பா இருந்தாலுமே ஒரு கேப் கிடைக்கிறப்ப இது ஒண்ணு பார்த்தோமா கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். திரும்ப ஆஸ் யூஷுவல் அந்த ஒரு எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப நம்ம ரொட்டீன் ஒர்க்குக்கு வர மாதிரி வச்சிருக்கோம். இப்போ மிச்சபடி அதுலயே இப்போ இருக்கிறதா ரொம்ப இது. ஆனா ஆக்சுவலி நான் லாக்டவுன்ல நிறைய பேரை பார்த்திருக்கேன் ப்ரோ. இந்த மாதிரி நிறைய ஹோமிஸ் எல்லாம் இன்ஸ்டால உட்காந்து ஃபுல்லா பிஞ்ச் வாட்ச் பண்றது. இவங்களுக்கு எல்லாம் இன்னமும் பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு லாக்டவுன் வந்து இப்போ சிச்சுவேஷன் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க வந்தேன். அதுதான். ஆனா அவங்களுக்கு எப்படின்னு தெரியல. சாரி சொல்லுங்க. நவ டேஸ்ல நீங்க பாத்திருப்பீங்களே, லாக்டவுன் டைம்ல அவங்க பாத்திருப்பாங்க. அப்ப நம்மளுக்கு டைம் இருந்துச்சு, வேலை வெட்டியில நம்ம சும்மா பாத்துருந்தோம். பட் இப்போதைக்குமே அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். அந்த மாதிரி பீப்புள்ஸ் உங்க கண்ணெதிர்க்க பார்த்தவங்க சில பேர் வந்து இது பண்ணிட்டாங்க ப்ரோ. அதாவது இப்ப நான் அந்த டைம்ல வந்து நானு இவன் இஓஏ ஜாக்கு எல்லாருமே வந்து ஒரு குரூப் ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல உட்காந்து பாத்துட்டு இருப்போம்.
அப்போ வந்து அவ்வளவு ஆக்டிவா இருந்தோம். இப்போ வந்து அந்த குரூப் எங்க போச்சுன்னே தெரியல. அந்த மாதிரிதான் இருக்கு எங்க நான் பார்த்த வரைக்கும். ஆனா சில பேர் வந்து அந்த டைம்ல பாத்துட்டு இருந்தவனுங்க எல்லாம் எப்படி சொல்றது, ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்குள்ளேயே மூழ்கிட்டாங்களோ அப்படின்னு இருக்கும் சில பேர். அதுதான் நம்மளுக்கு இருக்க கஷ்டமாவே இருக்கு. அவங்க இப்ப நம்ம வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்மலாம் வந்து ஒரு ஹெல்த்தி சைட்ல நம்ம இருக்கோம். ஏன்னா நமக்கு தெரியுது இங்க எது கரெக்ட் எது ஓகே, நம்ம லைஃப் கூட இருந்து கொஞ்சம் அட்டாச் பண்ணிக்கணும், இட்ஸ் லைஃப் அப்படின்ற மாதிரி. பட் அந்த எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் டாக்ஸிக்கான அந்த ஒரு ஸ்டார்டிங் நினைக்கிறேன். அத நமக்கு வந்து இப்ப இங்க ஸ்டார்ட் ஆகுறதுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்டே இதுதான். இவங்க எங்க வந்து அவங்க வந்து லைஃப்ல வந்து அனிமேன்றது ஒரு பார்ட் ஆஃப்ன்றதை புரிஞ்சுக்காம போறாங்களோ அங்கேயே வந்து இவங்க ஏதோ கோயில் கட்டு கும்பாபிஷேகம் பண்ற அளவுக்கு வந்துடுறாங்க அனிமேக்காக. அனிமே தான்டா எல்லாமே அப்படின்ற மாதிரி. இத கூட நாங்க முன்னாடி ஒரு பாட்காஸ்ட்ல பேசிருக்கோம் ப்ரோ. இது கரெக்ட். நான் அந்த எபிசோட் பார்த்தேன். அதுக்கு வந்து நாங்க ஆக்சுவலி என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த மாதிரி வெளியில பண்ணாதீங்க, பப்ளிக்கா போய் இப்படி பண்ணாதீங்க, எல்லாரையும் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஏடா பாப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு ஒருத்தர் வந்து கேட்டார், இந்த மாதிரி அவன் ஏதோ ஒன்று போட்டு போறான் அவனுக்கு என்னன்ட்டு. அதுல இருந்து வெளியில வர வைக்கிறதுக்கு தான் நாங்க வந்து சொல்றோமே, மத்தபடி இதெல்லாம் நாங்க சொல்லணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது. கரெக்ட். இல்ல ப்ரோ, ஈவன் இப்ப நம்மள மாதிரியே பாத்துட்டு போனானா எந்த பிரச்சனையுமே இல்ல. பட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே நம்மள மாதிரி இந்த ஒரு ஏஜ்ல இருக்க பர்சன்ஸ் இல்ல. அதான் இங்க இருக்க பிரச்சனை. அனிமேன்றது இப்ப நம்மளுக்கு ரொம்ப ரிலேயபிளா ஆயிடுச்சு, ஏன்னா ரீஜனல் டப்ல வந்ததுல இருந்து. அதெல்லாம் பயங்கரமா மார்க்கெட்டிங் ப்ரோ. எஸ், அதுதான் அதை வச்சு பயங்கர மார்க்கெட்டிங். இப்போ அவனை பொறுத்த வரைக்கும் அது அவனுக்கு வியாபாரம். இப்ப நம்ம இப்போ இவனுக்கு ப்ரோ அந்த கிரன்ச்சி ரோல் ஆட் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ராஷ்மிகா மண்டேனா வச்சு பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி இப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு இருக்குன்னே தெரியாது அவங்களுக்கு. இப்ப பார்த்தா இவங்க வந்து அந்த ஆக்டர் வந்து அதை பத்தி சொல்லவும் உடனே அவங்கள ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி மாத்திட்டாங்க. இது இப்போ ரீசெண்டா நடந்த கிரன்ச்சி ரோல் அவார்டுக்கே அவ்வளவுதானே கூப்பிட்டு இதுக்கு நாம இது அவார்டு என்ன லட்சத்துல பண்ணிருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது லிட்டரலி அனிமே சங்க தலைவர் ராஷ்மிகா வருவார் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அத அப்பயே தெரிஞ்சிருக்கும். அதான் இந்த மாதிரி ஒருத்தங்க பாக்குற ஆக்டர்ஸையோ இல்ல இது அதாவது நார்மல் ஆடியன்ஸ் பாக்குற ஆக்டர்ஸை வச்சே வந்து நிறைய பேர் உள்ள கூப்பிட்டாங்க. இப்போ அதான் நம்ம ஏஜ் பசங்களே அந்த மாதிரி அடிக்ட் ஆகும் போது இப்ப சின்ன பசங்க எல்லாம் பாத்துட்டு பார்த்தானுங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எப்படி சொல்றது நம்ம. இதுலதான் கொஞ்சம் இது வருது. இப்போ ஆனிமிக்கு அடிக்ட் ஆகிறவங்க வேற, ஆனிமில வர கேரக்டருக்கு அடிக்ட் ஆகுறவங்க வேற. ப்ரோ அத இன்னும் கொஞ்சம் இது ஒரு உள்ள போறதுக்கு ஏன்னா நான் பர்சனலா அனுபவிச்சிட்டேன். அடிக்ட் ஆகுற மாதிரியும் இருப்பானுங்க. எங்க குரூப் பசங்க மட்டும் தான் தெரியும். நான் பர்சனலா ஒருத்தர் தெரியாம பார்த்து அனுபவிச்சிட்டேன். அதுதான் லைக் இப்போ எப்படின்னா இவனுக்கு அந்த ஓபி கேரக்டர் இப்போ அந்த கோஜோ ஃபிகர் இன்சிடென்ட் பத்தி தான் சொல்லலாம் வரேன். அது பாத்திருக்கீங்களா நீங்க ஏஜே ப்ரோ? பார்த்தேன். அது வந்து நான் வந்து நான் பண்ண தப்பு என்னன்னா, அட கடவுளேன்ற மாதிரி எனக்கு ஆச்சு. ஏன்னா அதை நான் அந்த வீடியோவை நான் வந்து சாப்பிடும் போது பிளே பண்ணிட்டேன். நானும் எனக்கும் அதே அடிதான். லிட்டரலி எனக்குல சாப்பாடை வைக்கிற அளவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதை பார்த்துட்டு. எனக்கு என்ன கருமண்டா இது. எனக்கு நாகி சென்சாரோட தான் சென்ட் பண்ணாங்க. அன்சென்சார் தேடி பார்த்தேன், எனக்கு அது இன்னும் கிடைக்கவே இல்லை. பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார்ல தான் ப்ரோ இருக்கும். அன்சென்சார் இன்னும் கரெக்ட். அன்சென்சார வந்து இன்னும் தனியா ஒண்ணு இருக்கா? ஆமா, நீங்க பாதி வீடியோ தான் பாத்திருப்பீங்க யூடியூப்ல. பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட்டிருப்பாங்க. லைக் நான் அன்சென்சார் நான் சாப்பிட முடியும். பரவாயில்ல, சென்சார் சொன்னா தப்பிச்சிட்டேன் போல. அன்சென்சார்ல தான் இருக்கும். டிக்டாக்ல யாராவது தெரியுமா அந்த மாதிரி தான் ப்ரோ. டிக்டாக்ல போடுறதானே அன்சென்சார் வெர்ஷன். ஆமா, அதனால தூக்குனானுங்க அதுல இருந்து. அப்பனா அதுதான் நினைக்கிறேன். மேபி நானும் பார்த்ததும் நான் ஒரு குரோம்ல சம்திங் ஏதோ நல்லா பார்த்தேன். டிக்டாக்கோட தான் போட்டுருப்பான், ஆனா கடைசி செகண்ட்ஸ கட் பண்ணிட்டான். ஓஹோ, ஏன்னா அது போட்டா தூக்கிடுவானுங்க. ஆனா அது ஒரு பெரிய ஒரு அதான் ஒரு ஃபேன்
டாக்ஸிசிட்டி அப்படின்றது இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அனிமே அடிக்ஷன்றதை தாண்டி ஃபேன் அடிக்ஷன்றது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போக முடியும்னு சொல்லிட்டு ஒரு கோஜோவுடைய நல்லா ஃபேன்களாக அவங்க கண்ணில் காட்டுறாங்க. ஆனா அதுக்காக இவ்வளவு அடிக்ஷன் இது வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல ப்ரோ. லைக் அதுதான் என்னடா பண்றீங்க இது டிஸ்கஸ்டிங்காவும் இருந்துச்சு இது. அதான் சொல்றேன், நார்மல் அடிக்ஷனுக்கு முதல்ல பேசுவோம், அது கடைசி அந்த எக்ஸ்ட்ரீம் கடைசியில அதான் அது கடைசியா வச்சுக்கலாம். லைக் இப்ப இந்த நம்ம அந்த அடிக்ஷன் அப்படின்ற விஷயத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா, இப்ப நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி ரீஜனல் டப் அப்படின்றது இப்ப நமக்கு வந்திருக்கு. இப்ப இந்த ரீஜனல் டப் அப்படின்னும் போது கண்டிப்பா நம்ம நிறைய நிறைய பேர் இதை பத்தி பேசியிருப்பாங்க, பேசப்பட்ட விஷயம் தான். லைக் இப்போ ஒரு கல்ச்சர் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னும் போது கண்டிப்பா அந்த கல்ச்சர் வந்து ஒரு ஐ பாயிண்ட ரீச் பண்ணும். அந்த கல்ச்சர் பூம் ஆகி ஐ பாயிண்ட் ரீச் பண்ணி அப்புறமா தான் டவுன்ஃபால் ஆக ஆரம்பிக்கும். டவுன்ஃபால் மீன்ஸ் நார்மலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அனிமேடா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஆகும். சோ இப்ப நம்மளோட இடத்த பொறுத்த வரைக்குமே அனிமே அப்படின்ற ஒரு விஷயம்ன்றது ரொம்ப 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 புதுசான விஷயம். நம்ம ஆளுங்களுக்கு இது ஒரு எப்படியோ ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னுடைய பார்வையில அனிமேவையே ஓவர்ரேட்டட் பண்ற படங்களோ அப்படின்ற மாதிரி லைட்டா எனக்கு ஃபீல் ஆகுது. ஒட்டுமொத்தமா இந்த அனிமே அந்த அனிமே நான் சொல்லுவேன். அதான் ப்ரோ, முதல்ல வந்து அதாவது ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்கல்ல ஃபேன்ஸ், நம்ம ஆரம்பிச்சோம்ல அந்த டைம்ல வந்திருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா கதைக்காக பார்க்க ஆரம்பிச்சோம் நம்ம. இப்போ வர அதாவது பேசிக்கிட்டு எல்லாரையும் சொல்ல, நான் ஜென்ரலா சொல்றேன், இப்போ மோஸ்ட்லி வரவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஹைப் இருக்குடா, இது ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு, இந்த ட்ரெண்ட்ல நம்ம இருந்தானா நம்ம வந்து ஒரு கரெக்ட் ட்ரெண்ட் நம்ம ஃபாலோ பண்றோம்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு மைண்ட் செட்ல பாக்குறாங்கன்னா இல்லன்னா தெய்வ குத்தாயிடும். ஆமா, அப்படி பாக்குறவன் தான் இந்த மாதிரி கோளாறு வேலை பண்றது. சமூகத்துல இருந்து நீ ஒடுக்கப்பட்டுருவே, அவ்வளவுதான். ஏதோ இவனே இல்ல யாரோ தான் இது இல்ல, அதான் நான் சொல்றேன், அதுலயே ஒரு ஒதுக்கப்பட்ட கமிட்டில இருந்தா இதுக்கு உருப்படியா வந்துகிட்டு இருக்கு. அதையும் திருப்பி ஒதுக்கி விடுறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணலாமோ நல்லா பண்றானுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ டீமன் ஸ்லேயரோட எபிசோடு வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப டீமன் ஸ்லேயரோட எபிசோடு வந்திருக்கு. இப்ப டீமன் ஸ்லேயருடைய ஃபேன் பேஸ்ன்றது எந்த அளவுக்கு இருக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். சோ ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான அனிமேல டீமன் ஸ்லேயர் நம்ம ஃபர்ஸ்ட் வச்சிடலாம். சோ அப்படி இருக்கும்போது இப்போ ஒருத்தன் வந்து டீமன் ஸ்லேயர் பார்க்கல அப்படின்னா, இப்போ இந்த இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இல்ல இன்ஸ்டாகிராம்ஸ்ல இருக்க எல்லாமே இருக்கட்டும், இல்ல அவனுடைய இப்போ நம்ம ஒரு பேஜ் வச்சிருக்கோம், நான் ஒரு டீமன் ஸ்லேயர் பார்க்கல, என்னையே நான் வச்சுக்கிறேன், நான் டீமன் ஸ்லேயர் பார்க்கல அப்படின்னா இன்மை ஓமிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டீமன் ஸ்லேயர் பாத்தீங்களா, பார்க்கலையா, ஏன் பார்க்கல, எதுக்காக பார்க்கல, நீங்க டீமன் ஸ்லேயர் பார்க்கலையா அப்படின்ற மாதிரி நம்மள வந்து அந்த தேவையில்லாத ஒரு டிப்ரெஷனுக்குள்ள அவனுங்களே வந்து தள்ள வச்சிருவாங்க. அது என்ன ஆகும்னா, போயிட்டு இருக்கு, நீ ஏன் பாக்கல, நீ பூமர்றா, பாக்கலாம் நீ பூமர்றா அப்படின்னா, அது பாக்குறதும் பார்க்காம இருக்கிறதும் இன் மை பர்சனல் ஒப்பீனியன். எனக்கு தோணா நான் பார்ப்பேன், இல்ல நான் பார்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்க போறேன், எனக்கு இப்ப நான் வந்து எனக்கு மலையாளத்துல ஒரு படம் வந்து ஆவேசம் ஒருத்த பாக்குறான் அப்படின்னா, இன்னொருத்தருக்கு மலையாளம் முழு சீரியஸா பார்க்க பிடிக்காது, அவன் பார்க்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த லாங்குவேஜ் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகாதுன்ற மாதிரி மைண்ட் செட் அவனுக்கு இருக்கும், அவன் பார்க்க மாட்டான். இப்ப அவங்க கிட்ட போயிட்டு நீ ஏன்டா அந்த மூவி பார்க்கல, எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாரும் ரீல்ஸ் போடுறாங்களே, நீ அந்த மூவி பார்த்தே ஆகணும்ன்றது ஒரு விதமான ஒரு அபியூசிவே நான் சொல்லுவேன். அதெல்லாம் அது ஒரு அபியூஸ். அது கண்டிப்பா நீ அதை பார்க்கணும்னு நீ இன்னொருத்தனை போயிட்டு கட்டாயப்படுத்துறது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம். அத எக்ஸாக்ட்லி அதான். அது இப்போதைக்கு அனிமே கம்யூனிட்டி ரொம்ப 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 வல்கரா பண்ணிட்டு இருக்காங்க. அது எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல சத்தியமா. அதாவது இப்போ ஹைப் கிரியேட் பண்ணி வந்தவனுங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் திருந்த மாட்டானுங்க. ஒருத்தர் அடி வாங்குவான். இப்போ நியூஸ்காரன் சப்போர்ட் பண்றான், ஏன்னா சில டைம் அவனே ரெண்டாம் கட்டம் முதல்ல நாங்க சொல்லிருப்போம் சில எபிசோட்ல எல்லாம். அதாவது அவனுக்கு ரெண்டு கிடைக்கிறது இந்த பக்கம் அந்த பக்கம் போவான், அந்த பக்கம் பேசுவான். அது இப்போ அனிமே ஹைப் பண்றவன் அப்புறமா அதை பத்தி அவன் கழி ஊத்துனாலும் அவனுக்கு பிஆர் ரேட்டிங் போகும். பிகாஸ் அவனுக்கு அது நியூஸ், அவனுக்கு அது ப்ராஃபிட். நீதான் என்ன இது பாக்கலாமா இல்ல பார்த்தா எவ்வளவு பாக்கணும்ட்டு உன்னோட இதெல்லாம் நீ ஒரு அடல்ட் ஆயிட்டனாலே உனக்கு அது ரெஸ்பான்சிபிலிட்டி. அது இதுதான் நான் வந்து சொல்ல வர பாயிண்ட், கடைசியா சொல்ல வந்த பாயிண்ட் இதுதான். இப்போ நார்மலாவே ஒவ்வொருத்தனுக்கும் இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நான் ஒண்ணு பண்றேன், இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒண்ணு பண்றான், ஏதோ ஒரு கிளாஸ் போறான் அப்படின்றதுக்காக அவனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரோம்னா அவன் போய் போயிடுவான். பிகாஸ் அவனுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா அவன் சேர்றான்றதுக்காக
எனக்கு வந்து நார்மலா வந்து இப்போ பயாலஜி அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு மீன்ஸ் நான் அதுல போய் சேர்ந்தா எனக்கு அதுல ஏதாச்சும் ஒரு ப்ராஃபிட் இருக்குமா? எதுவுமே சுத்தமா எதுவுமே இருக்காது. இருக்காது. பிகாஸ் உனக்கு அது சம்பந்தமே இல்லாத விஷயத்துல உன் ஃப்ரெண்டு சேர்றான்றதுக்காக நீ போற. இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா உன்னுடைய அந்த ஒரு செல்ஃபா இருக்க அந்த தாட் ப்ராசஸ் அந்த அளவுக்கு உனக்கு சரியா இல்ல. ஏன் நான் வந்து இங்க என்ன பாக்குறேன்னா நம்ம இவங்க என்ன என்ன ஆகுது அப்படின்னா லைக் அவனுடைய செல்ஃப் தாட் ப்ராசஸ் எல்லாம் விட்டுட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்ற ரீசனுக்காக அவனுக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் அவன்ல பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியே போயிடுறான். உனக்கு ஏன்னா பிடிக்கலன்னு சொன்னா இவங்க நம்மள தனியா பாத்துருவீங்களோ. அதே மாதிரி கிரிட்டிசைஸே அவனும் பண்ண மாட்டான் ப்ரோ. நீ இந்த இதெல்லாம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, ப்ரோ ஏதாவது ஒரு அவனுக்கு பிடிச்ச ஒரு சீரிஸ் நம்ம தப்பா ஒரு சின்ன விஷயம் தப்பா பேசிட்டா கூட ஏன்டா இப்படி நல்லா வரத பத்தி சொல்லி சொல்றீங்க, நம்ம ஏதோ தப்பா சொல்றோம், நம்ம ஏதோ hate பண்ற மாதிரி ஏன் வந்து இன்னொரு டிஃபேம் பண்றீங்க? அது பேசிட்டு சொல்றோம். ஒரு அனிமே பத்தி நம்ம ஒழுங்கா சொல்லிட்டு அப்படின்னா ஏன்டா டிஃபேம் பண்றீங்க, இப்ப ஒழுங்கா வந்துகிட்டு இருக்கு இன்னொரு கதை கதை போக விடுங்க. ஏன்னா நான் பார்த்தது எனக்கு ஃபீல் ஆனதான் நான் சொல்ல முடியும். முதல்ல அதை சொல்லிடுறோம். ஒரு ஒரு பிரான்சிஸ் அப்படின்னு கரெக்ட். அதான் ஒரு பிரான்சிஸ் அப்படின்னு இருக்கும்போது அந்த பிரான்சிஸ்ல அது என்ன பிரான்சிஸா வேணா இருந்தாலுமே அது ஃபினியா இருக்கட்டும் இல்ல எனி அதர் எந்த பிரான்சிஸா இருந்தாலுமே அதுல கிரிட்டிசைஸ்ன்றது எப்படி வந்து நல்ல கமெண்ட் இருக்கோ அது மாதிரி கிரிட்டிசைஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும். ஏன் அப்படின்னா நல்ல கமெண்ட் வந்து ஒரு மோட்டிவேட் கொடுக்குற மாதிரி கிரிட்டிசைஸ் மட்டும்தான் அந்த கம்யூனிட்டி இன்னும் பெருசா வளர்க்க உதவும். ஆனா அந்த கிரிட்டிசைஸை ஏத்துக்க முடியாத அளவுக்கு ஒரு மனப்பான்மையில தான் இப்ப எல்லாருமே இருக்காங்க. பண்ணவே கூடாது அப்படின்றாங்க. நீ எப்படி சொல்லலாம் அதை கேட்டா உனக்கு என்ன தெரியும் நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னா லைக் நான் எப்படி சொல்லலாம்னா ஆஸ் அ வியூவரா ஆஸ் அ வாட்சரா நம்ம தானே சொல்லி ஆகணும். பாத்திருக்கேன் எனக்கு இதுதான் இந்த இதுதான் அப்படின்னு நான் எனக்கு பார்த்தது நான் சொல்ல முடியும். இப்போ ஒருத்தரோட ப்ரெஃபரன்ஸ்க்காக நான் என்னோட ஓன் ஒப்பீனியன் சூஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நான் எதுக்கு இங்க வந்து பேசணும்? அப்படிதான் இருக்கும். அந்த தப்பு அது தப்பாவே இருக்கும், அது மாறவே மாறாது. விட்டோம்னா ஆப்வியஸ்லி அவன் தப்பு இல்லைன்னு தான் போவான். நான் இதைதான் சொல்ல வரேன். அவனுடைய இண்டிவிஜுவலிட்டி இங்க மாறுது மீன்ஸ் அவன் நார்மல் லைஃப்ல அவனுடைய இண்டிவிஜுவலிட்டின்றது மாறிடும் நான் சொல்ல வரேன். அவன் வந்து அங்கேயும் போயிட்டு மத்தவன் என்ன பண்றானோ மத்தவன் என்ன செய்யறானோ அதுலயே போய் தான் அவனும் அப்படியே தவளை மாதிரி விழுந்துட்டு இருப்பான். சோ அவன் இங்க அது இல்லாம போயிடுது அவனுக்கு லிட்டரலி. ஏன்னா சிம்பிளா ஒரு அனிமே உன்னை எவனும் வந்து கொஸ்டின் பண்ண போறது இல்ல, உன்னெல்லாம் பிடிச்சி ஜெயில போட்டுற போறது இல்ல, உன்னை அப்படியே சாவடிச்சிட போறது இல்ல. அதையே உன்னால ஒரு 4 பேர் உன்னை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்றதுக்காக உனக்கு பிடிச்சிருக்குன்றது நீ பிடிக்கலன்னு சொல்ற, பிடிக்கலன்றத பிடிச்சிருக்குன்ற எதுக்கு நமக்கு வம்புன்ற மாதிரி நீ போயிட்டு இருக்க அப்படின்ற பட்சத்துல நீ வெளியே போயிட்டு சொசைட்டில ஒரு 100 பேர் மத்தியில ஒரு விஷயத்தை நீ ஃபேஸ் பண்றதுக்கு கண்டிப்பா உன்னால முடியவே முடியாது. ஒரு ஒபினியன் தான் இன்னொரு ஒபினியன் வச்சிருப்பான். ஏன்னா நீ இங்க வந்து எவன் என்ன வேணா சொல்லு, இது ஏன் ஒப்பீனியன், எனக்கு பிடிக்கல, எனக்கு இது வேணாம், நான் அதை பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி உன்னால இங்க ஸ்ட்ராங்கா இருக்க முடிஞ்சுன்னா கண்டிப்பா உன்னோட சொசைட்டில உன்னால வந்து யூ ஃபேஸ் லாட் ஆஃப் பீப்புள்ஸ், உன்னால நிறைய பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். நீ இங்கேயே இந்த மாதிரி இருந்தனா அப்ப எப்படி உன்னுடைய அந்த ஒரு செல்ஃப்னஸ் அப்படின்றது எங்க இருக்கும்? ஒரே அனிமே எடுத்துக்கிட்டாலுமே ஒரு அனிமைக்கு ரெண்டு விதமான இதுவும் இருக்கும். நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒவ்வொருத்தங்களோட ஒவ்வொரு ஆசை மாறிக்கிட்டே இருக்கும். இதுல இப்படி பண்ணிருக்கலாம், இல்ல இது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்ற கும்பலும் இருப்பானுங்க, இல்ல இதுல இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்றவங்களும் இருப்பானுங்க. ஆனா அது சொல்லாமலே இவனுங்க விட்டதுனாலதான் அவனுங்க சொல்லி நம்ம இதாயிடுவோமோ, ஒருவேளை நம்மளோட நம்ம பார்த்தது தப்பா இருக்குமோ, அவனுக்குள்ளேயே அந்த ஒரு செல்ஃப் டவுட் எல்லாம் வர ஆரம்பிக்கும். நம்ம எங்க நம்மளோட இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு அண்டர் எடுப்பேன் இந்த எக்ஸாம்பிள். அண்டர் வந்து எல்லாருக்கும் தெரியும். சோ ஒரு பெஸ்ட் ஷோனன் அனிமே அது வந்து நிறைய ரைஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்க நிறைய அதுல இருந்து தான் நிறைய இன்ஸ்பயர் இருக்கு, நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? பட் அதுக்கு வந்து இப்போ நாம எப்படி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கோ அதே மாதிரி அண்டருக்கும் நல்ல ஃபேன் பேஸ் நம்ம பார்க்க முடியும். அந்த ஒரு ஃபேன் பேஸ்ல இருக்கவங்க அந்த அனிமேனா அனிமே அப்படின்னு இருப்பாங்க. ஆனா அதை தாண்டி இது இந்த நான் சொல்ற பாயிண்ட் ப்ளீச்சுக்கும் அப்ளைபிள் ஆகும், அண்டருக்கும் அப்ளை ஆகும். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொருத்தன் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டான் அப்படின்ற அந்த ஒரு ரீசனுக்காகவே அவன் வந்து அது என்ன கருமோ, என்ன அனிமே, அது என்ன எத்தனை எபிசோடு எதுவுமே தெரியாம பிடிக்கல, என்னத்துக்குடா பிடிக்கல, இல்ல பிடிக்கலன்னு சொன்னாங்க நானும் பிடிக்கலன்னு சொல்லுவேன். கரெக்ட். இந்த கும்பல் நிறையவே நிறைய பாக்கு. கரெக்ட். சோ எப்படி அவன் குதிக்க சொன்னா நான் குதிச்சிட்டேன். என்ன மேட்ச் அவன் குதிக்க சொன்னா நான் குதிச்சிட்டேன்.
அதான். இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஆனிமி பாக்குறப்ப ஏன் எவன்கிட்ட கேட்டாலுமே ஒரு சில பேர் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க, நானும் அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு இன்னும் 4-5 பேர் இந்த மாதிரி பேஜ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெரியறப்ப ஒவ்வொருத்தரா சொல்லுவாங்க, அது ஒருத்த அனிமி இதே தான் பிடிக்கலன்னு சொன்னா இவன் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்றான், இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நானா உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சேன். கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே வேற எதுவும் கேட்க வேண்டாம், நம்ம பாட்டுக்கு ஒருத்தர்கிட்ட ஒரு அனிமி சஜஸ்ட் கேட்போம், மிச்சது நம்மளே பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்பதான் அந்த டிசிஷன் எடுத்தேன். நீ சொல்லி நான் ஏன் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி. இப்போ எனக்கு அனிமி மட்டும் ஒரு ஆனா அவர் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் பண்றாரு. ஓகேவா, நான் ஸ்டார்டிங் வந்து நான் பார்த்தேன், அப்போ வந்து மத்த ஒப்பீனியனை கேட்டேன், திரும்பி நான் என் ஒப்பீனியனுக்குள்ள நான் மாறினேன். ஆனா இப்ப இது வந்து ஒரு டைம் பீரியட் எடுத்திருக்கோம், அது எவ்வளவு டைம் பீரியட் எடுத்தாலும் அந்த மாதிரி பீப்புள்ஸ் மாறவே மாட்டாங்க, அதுதான் உண்மை. ஆமா, இப்போ அது ஒருத்தனுக்கு வந்து ஒரு வாட்டி தான் அட்வைஸ் பண்ணோம்னா அவன் அதை எடுத்துட்டு அதுலயே அவனுக்கு கேட்டு நம்ம சொல்ற இது வந்து அவனுக்கு இது வந்து தப்புன்னு தெரியுது தோணுது அப்படின்னா அவன் ஆப்வியஸ்லி சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவான். இது ஏன் தெரியுமா இந்த அளவுக்கு வந்துச்சு? விஷயம், இந்த லாங் டைம் ரன்னிங் சீரிஸ் இருக்கும்ல, லைக் ஒன் பீஸ், நருட்டோ, இதெல்லாம் விக்டரி பார்த்து முடிச்சிட்டியா இப்படி ஒரு கொஸ்டின் ஓடிட்டு இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஸ்டார்டிங்ல இந்த ஒரு விஷயம் இதை ஹைப் பண்ண ஆரம்பிச்சானுங்க. அதாவது விக்டரி பார்த்துருந்தாதான் நீ அனிமே பாக்குற ஓ அப்படின்னு. அப்பதான் நீ இந்த அனிமே பாக்குறதுக்கான ஒரு அடையாளம்ன்ற மாதிரி சொல்லுவானுங்க. ஆமா, இப்போ ஒன் பீஸ் வந்து நான் பார்க்க வேணாம்னு சொல்லடா, அது ஒரு பயங்கரமான பெரிய பேசிங்க. அது வந்து ஆக்சுவலி உட்கார்ந்து கதையை ஒண்ணு பார்த்தாதான் நமக்கு கதையே புரியும். இவனுங்க அந்த ஹைப்புக்காகவே 2x பாக்குறது என்ன பண்றாங்க அப்படின்னா, 20 நாளில் ஒன் பீஸ் முடிப்பது எப்படி அப்படின்ற மாதிரி எவ்வளவு டீசென்ட்டா பார்க்க வேண்டியது தெரியுமா? பேசிக்கலி எழுதினவர் வந்து ஒரு வியூவர் பாக்குறான்னா கதையும் இருக்கணும், ஜாலியா இருக்கணும் தான் அதை எழுதினதே. இவனுங்க அந்த ஜாலியை ஃபுல்லா விட்டானுங்க. எனக்கு அந்த கதை தெரியணும், தெரிஞ்சாதான் நான் வந்து பாப்பேன் ப்ரோ. இல்ல அவன் சொல்லுவான், ஆனா 2x ஸ்பீட்ல பாப்பேன் ப்ரோ. எனக்கு அனிமே முடிக்கணும், அவ்வளவுதான் விஷயம். நீ கதை மயிறு பத்தில எனக்கு கவலையே இல்ல. எதுக்கு நீ பாக்குற அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா கதைக்குன்னு பாக்குறேன் ப்ரோ. எனக்கு தேவை ஒன் பீஸ் நான் முடிச்சிட்டேன், எனக்கு கவுண்ட் தேவை. என் ஃப்ரெண்டு கேக்குறான், நான் அவனுக்கு கவுண்ட் கொடுக்கணும். அவ்வளவுதான், வெளியில கேட்டா சொல்லிக்கலாம். யாராவது அனிமே பாக்குற வந்து கேட்டா ஒன் பீஸ் தான் நான் முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். அதுக்காக பார்த்து தெரியுமா? வடிவேல் காமெடி தெரியுமா? நான் ஜெயிலுக்கு போறேன் அந்த மாதிரி நான் ஒன் பீஸ் பார்த்தேன் கத்திட்டு வேணா போலாமே தவிர்த்து வேற எதுக்கு யூஸ் ஆகாது. அந்த பாயிண்ட் ஆரம்பிச்சதாண்டா. ஏன்னா இப்ப அவனுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு நாள்ல நம்ம 2x பக்கம் இவ்வளவு பாக்கலாம் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாம இப்ப வரதெல்லாம் 2x ஸ்பீட்ல பாத்துருவானுங்க, பாத்துட்டு லூஃபியோட அண்ணன் சாங்ஷன் வானுங்க. இல்ல 2x ஸ்பீட்ல பாக்கும்போது தெரியல, அவன் 2 லட்சத்துல பாத்துருக்கான், வரமாட்டான் செட்டு. அந்த மாதிரி அவனுக்கு தெரியாதுடா. நல்லா இந்நேரத்துக்கு விக்டரி 3மே நான் முடிச்சிருப்பேன் 2x பாக்குறதா இருந்தா. இந்நேரத்துக்கு நான் இப்பதான் உட்காந்து இந்த மாதிரி எல்லாம் பார்த்தாங்கன்னா ஆபியஸா முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா உனக்கு அது என்ன என்டர்டைன்மெண்ட் கிடைச்சிருக்கும்? நம்ம பாக்குறது ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு பாக்குறதுக்காக. உனக்கு அந்த என்டர்டைன்மெண்ட்டே வேணாம், எனக்கு கதை மட்டும் தெரியணும், நான் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வந்து சீன் காட்டுறதுக்கு எனக்கு கதை மட்டும் தெரிஞ்சா போதும், நான் 30 நாள்ல முடிப்பேன், 10 நாள்ல முடிப்பேன், உனக்கு என்னன்னு வந்து நிற்பான். அவனுக்காக இதுலயே சொல்லிடுறேன், நீ பாக்கலாம், நீ பாக்குறதுல அர்த்தமே இல்லை. அதை தாண்டி அந்த ஒரு மோட்டோவே மாறிடுது ப்ரோ. இப்ப நீ சொன்ன மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுக்காக பாக்குறேன், அந்த சொன்ன முக்கியமான பாயிண்ட், அந்த ஒரு விஷயமே மறந்துடுறாங்க. நான் என்னத்துக்காக அனிமே பார்க்கணும், ஐ காட் ஃப்ரஸ்ட்ரேட்டட், சோ நான் ரிலீஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 எபிசோட் பாக்குறேன் அப்படின்றதுதான் நம்மளுடைய ஸ்டார்டிங் மைண்ட் செட்டா இருக்கும். ஃப்ரீயா இருக்க டைம்ல நான் ஃபுல்லா கொஞ்சம் பார்ப்பேன். பட் அவன் அனிமே பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணிக்கிறான். ஏன் இன்னும் ஒண்ணுமே புரியல அப்படின்னு நான் சொல்றேன்னா, லைக் அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் அந்த பர்பஸ் மாதிரி நீ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறன்றதுக்காக அனிமே வேர்ல்டுக்குள்ள வந்தா அனிமே பாக்குறதுக்காக நீ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுற பத்தியா, நான் அவனா என்ன சொல்லி திட்டுறது அப்படின்ற மாதிரிதான் எனக்கு இருக்கு. அதான், அப்புறம் எதுக்கு நீ பாக்குற? உனக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் நீ எடுக்கிறதுக்கு தான் நீ பாக்குறன்னா, நீ அதுலயே இப்படி இதுவாகிற, அதுலயே உனக்கு பார்க்க பிடிக்கல அப்படின்னா நீ என்ன இதுக்கு பாக்கணும் அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். ஏன்னா இவனுங்க பார்த்து யூஸ் கிடையாது ப்ரோ. இப்போ யூஸ் இருக்கா, இந்த மாதிரி எனக்கு ரிலீஃப் ஆகுதுடா பார்த்து எனக்கு ஒரு பிரோஜனம் இருக்குடா அப்படின்னா பாரு. எந்த அனிமே மட்டும் சொல்றேன், என்ன கண்டென்ட்டா இருந்தாலும் உனக்கு அந்த கண்டென்ட் பார்த்து உனக்கு யூஸ் இருந்தா நீ பாரு. இல்லைன்னா உனக்கு அது யூஸ் இல்ல, உனக்கு அது டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா நீ விட்டு போயிட்டே இரு. எவன் கேட்க போறான் வந்துட்டு? நீ 40 வயசு 30 வயசுல வந்துட்டு ப்ரோ விக்டரி பாத்தீங்களா ப்ரோ எவனா கேட்க போறானா? ரேஷன் போட போறோம் ப்ரோ. இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே.
ஒண்ணும் கிடையாது. நீ பாக்குற உன்னோட கல்யாணம் ஆகும். இன்டர்வியூ கேட்பாரு விக்டரி பார்த்தாதான் இங்க வந்து இது வேலை கொடுக்கும். விக்டரி நான் தான் இன்டர்வியூ, நீ சொல்ற கேளுங்க, நான் தான் இன்டர்வியூ, நீ விக்டரி பாத்திருக்கேன்ற, வெளியே போடா ஏகே ராஸ்கல் அப்படின்னா சொல்ல. நீ எந்த ஸ்கில்லும் இல்லாம வந்துட்டு விக்டரி அப்படின்னா என்ன வேலை அடிச்சு வெளிலதான் தொத்துவானுங்க போடா அப்படின்ட்டு. அது நம்ம இதுலயா பரவாயில்லையா, சில மத்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதே ஃபுல் டைம் ஜாபா பாக்குற மாதிரி எல்லாம் வச்சிருக்கானுங்க. அது வீட்லயே உட்காந்துக்கிட்டு பேரண்ட்ஸ் பண்ணி ரீச் அவுட் பண்ணிக்கிட்டு இது எப்படி சொல்றது, வீட்டுல இதுவே ஒரு ஃபுல் டைம் ஜாப் ஆக்கிடுவானுங்க. நான் அதுதான் அதை பார்த்துதான் நான் என்ன பயப்படுறேன் அப்படின்னா, இப்ப ரீஜனல் டப்ல வரவங்க அந்த மாதிரி ஆவறதுக்கு நிறைய 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 வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் அதுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ரீ ஃபயரை கொடுப்பேன். ஓகே, ஃப்ரீ ஃபயர் எல்லா இடத்துலயுமே ரொம்ப லாக்டவுன் டைம்ல ரொம்ப ஃபேமஸ். ஆனா நம்ம இந்தியன் சைட்ல, முக்கியமா நம்ம தமிழ்நாடு சைட்ல தான் நிறைய தற்கொலையை பார்க்க முடியும். எவ்வளவு காசு போட்டுருக்காங்க தெரியுமா? அதான் அந்த காசு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் எல்லாம் செலவு பண்ற அளவுக்கு உனக்கு வந்து ஒரு விஷயத்துல நீ கண்மூடித்தனமா வந்து அடிக்ட் ஆகுற அப்படின்ற பட்சத்துல சோ என்ன அவனை சொல்லிடுறதே எனக்கு சத்தியமா தெரியல. செலவு பண்றான்றல, அதுல 40,000 செலவு பண்ணிருக்கான்றல, அதனால அவனுக்கு என்ன நியூஸ் இருக்கும்னு நீ நினைக்கிற? ஒன்னும் இருக்காது. வெளியில அதாவது நான் இந்த ஸ்கின் வச்சிருக்கேன்டா அப்படின்னு பீத்திக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு தவிர்த்து அவனுக்கு என்ன இது இருக்கு சொல்லு? இதே அவன் வந்து ஒரு ஹைல இருக்கணும், நான் மத்தவங்களை டாமினேட் பண்ற மாதிரி நான் காட்டிக்கணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லயும் இருப்பானுங்க. இது காசு செலவு பண்றதும் ஒரு பட்சமா இருக்குமே. இவனுக்கு வந்து என்னோட ஒப்பீனியன்ல வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து அவ்வளவு நல்ல கேம்லாம் கிடையாது. மென்டலி அதுக்குள்ளே போயிருவானுங்க. சின்னதா ஒரு கேம்ல போட்டாலுமே ஒரு மாதிரி நீயே சொல்லு, காசை வாங்கிக்கிட்டு ஸ்கின்ல வச்சு ஒரு ஸ்கின் வாங்கினீங்கன்னா உனக்கு வந்து இந்த இதெல்லாம் அது பேர் என்ன அட்வான்டேஜ், இந்த அட்வான்டேஜ் எல்லாம் உனக்கு இருக்கும் அப்படின்னு உனக்கு விக்கிற கேம் வந்து உனக்கு நல்ல கேம் ஆனு சொல்லு. இல்ல ஃப்ரீ ஃபயர் எப்படி மார்க்கெட் பிடிச்சானா, நம்ம போன்ல பப்ஜி நம்மள ஏத்த முடியல. ஏன்னா பப்ஜி வந்து 2GB வந்து கண்டிப்பா கம்பல்சரி தேவைன்னும் போது அந்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணி இவன் நம்ம மார்க்கெட்டை ஃபுல்லா பிடிச்சிட்டான். பேசிக்கான போன்ல கூட இதை ஏத்திக்க முடியும். பேசிக்கான ஒரு ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க வந்து இந்த கேமுக்குள்ள விளையாடலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. சோ அதான் நான் இந்த பாயிண்ட் நான் எதுக்கு அதான் இப்ப எதுக்கு நான் ஃப்ரீ ஃபயரை நான் வந்து எக்ஸாம்பிளா காட்டினேன் அப்படின்னா, நம்ம ஆளுங்க எந்த அளவுக்கு, அதாவது நம்ம ஆளுங்க மீன்ஸ் அந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸ் எந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கும் தற்கொலையா இருப்பீங்களாடா அப்படின்னு கேட்கற அளவுக்கு நம்மள ஆல்ரெடி கேட்க வச்சிட்டாங்க. அப்படி இருக்க ஒருத்தவங்க கிட்ட சொல்லுவாங்கல்ல, சொல்லு ப்ரோ. இல்ல ப்ரோ, இதுல காசு செலவு பண்றது ஒரு விஷயமாவே இருந்தாலுமே ஒரு கேம்ல தோத்துட்டோம் இல்லன்னா எது ஆனாலுமே அவனுக்கு ஒரு மாதிரி அக்ரெசிவா ஆகுறானுங்க சில பேர்ல. ஆமா, அது அந்த பக்கம் நம்ம அது இன்னொரு நாள் பேசுவோம். கேமிங் பாட்காஸ்ட் வந்து அதுல போட்டு பேசுவோம். ஆமா, லைக் இப்ப அப்படி இருக்க ஒருத்தன் வந்து அதான் ப்ரோ, இல்ல இப்ப அப்படி இருக்க ஒருத்தன் வந்து இப்ப இவனுக்கு வந்து இந்த சொல்லுவாங்க ஒரு பழமொழி ஏதோ லைக் குரங்கு கையில பூமாலை அப்படின்ற மாதிரி, இப்ப இவன் கையில அனிமே கிடைச்சிருக்கு ஓகேவா. இவன் அதை தப்பா சொல்ல வரல, எஸ் அனிமே வளரணும் எல்லாரும் பாக்கணும் அப்படின்னு நான் சொல்லுறேன். அப்படி ஓகேதான். ஆனா இவன் நார்மலாவே அடிக்ட் ஆகுறதுக்குன்னே நான் போறேன் இருக்கானுங்க. இவன் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நீ சொன்ன ப்ரோ ஃபுல் டைம் வேலையை தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது ரீஜனல் பார்க்க முக்காவாசி இருப்பாங்க. நம்மள மாதிரி அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு எந்த சரியான கைடன்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. அவன் அதுல அடிக்ட் ஆன மாதிரி இதுல அடிக்ட் ஆயிட்டான் அப்படின்ற பட்சத்துல சோ அதோடைய ட்ராக் எங்க போய் நிக்கும்னு நமக்கு தெரியும். இதுதான் என்னுடைய ரொம்ப பெரிய ஒரு பயம். இதோட எவிடன்ஸ் நீங்க பாக்கலாம்யா. அது ஒரு 2-3 மாசம் முன்னாடி இந்த சுகுணா அந்த கேஸ், அதுதான் இப்ப சொல்ல வந்தேன். இது ஆனிமையும் தாண்டி அந்த ஆனிமி கேரக்டர் மொத்தமா அடிக்ட் ஆகுறானுங்க. அதுக்குதான் கொஞ்சம் பெரிய இதாகும். அதாவது அந்த பேசிக்கலி அந்த சீரியஸ்க்கு அவன் ஃபேனா இருக்கிறதோட ஒரு ஸ்பெசிபிக் கேரக்டருக்கு ஃபேன் ஆகி தான் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ இந்த பிரச்சனை வந்து நம்ம தமிழ்நாடு சைட்ல எப்பவுமே ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க நல்லா பார்த்தனா தெரியும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம மலையாள இண்டஸ்ட்ரி போனோம்னா அங்க ஆக்டர் பிரைஸ் எல்லாம் பெருசா இருக்காது ஓகேவா. ஆக்டர்ஸுக்கு எல்லாம் பிரைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஆஸ் ஆக்டரா எல்லாரும் ஆக்டர்னு பாப்பாங்க.
பட் நம்ம சைட்ல வந்தா அப்படி இல்ல. ஆக்டர் கிளாஷ்ன்றது ஒரு பரம்பரை பகை மாதிரி வச்சுட்டு இருப்பானுங்க. அதான் அப்படியே ஸ்போர்ட்ஸ் சைட்ல வந்தோம்னு வச்சுக்கோயேன், அதுலயும் அப்படியேதான். நம்ம வெளிய இடத்துலாம் போனோம்னா ஆஸ் அ ஸ்போர்ட்ஸா பானுங்க. ஆனா இங்கதான் ஏதோல இவனே வளர்த்து விட்டு அவன் ஒரு பிளேயர் ஆகி அவன் வளர்றான், எங்க வீட்டுல இருந்து வந்தவன்டான்ற மாதிரி ரொம்ப கொடுப்பானுங்க ஆளப்பற. அப்படி இருக்கும்போது என்னன்னா அவனுக்கு டீம்ல இருக்கிறவன் எல்லாம் இந்த ஊர்ல இருக்க மாட்டான், வேற ஊருக்காரன். இல்ல இல்ல ப்ரோ, காமெடி. கடைசியா ஆர்சிபி சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஆர்சிபி சப்போர்ட்டர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு ஒரு போஸ்ட்ல. அதுல வந்து ஒரு சிஎஸ்கே பிளேயர் வந்து கேக்குறாரு, நீ தமிழ்நாட்டுல இருந்து நீ சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கேன்னு கேட்டான். அதுக்கு அவன் ரிப்ளை பண்ணியிருந்தான், சிஎஸ்கேல ஒரு தமிழ் பேரை நீ காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு. யாரு இருக்கா தமிழ் பேரு? சாய் சுதத்தா. நீங்க பாக்கலாம் ப்ரோ, நிறைய பேர் வந்து இதுக்கா யார் அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றான்னு சொல்லுங்க. நிறைய பேர் டீமை விட தோனின்ற அந்த ஒருத்தருக்காக தான் பாப்பாங்க. இந்த ஒரு கலை இல்ல நம்மளுடைய தமிழ் இந்த ஒரு கலாச்சாரத்துல இந்த ஒரு கேரக்டர் பயாஸ்டான ஒரு விஷயம்ன்றது ரொம்பவே ஒரு பழகி போன விஷயம் நான் சொல்ல வரேன். ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி அந்த கேரக்டரை கடவுள் மாதிரி காட்டுறது நம்மளுக்கு ரொம்ப புதுசு இல்ல நான் சொல்ல வரேன். சோ அப்படி இருக்க ஒருத்தங்கிட்ட இதை நம்ம கொடுக்கற பட்சத்துல நருட்டோக்கு இன்னும் ஒரு 4 மாதங்களில் கோயில் வருவதும் கும்பாபிஷேகம் பண்ணுவதும் ஒன்னும் புதுசு இல்ல அப்படின்னு நான் சொல்றேன். பண்ணுவானுங்க ப்ரோ, நீ வேணா பாரு. கொஞ்ச நாள் அதுக்கு ஏதாவது வரும். இந்த சொல்லுவாங்கல்ல இந்த நாள் குறிச்சு. அதுதான் எனக்கு வந்து பர்சனலா நம்ம இடத்துல ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பயாஸ்டான அந்த ஒரு விஷயம் இருக்குன்ற பட்சத்துல அவங்க கிட்ட இத்தனை கேரக்டர்ஸ கையில கொடுத்து எந்த கேரக்டர் வேணா நீ பிடிச்சுக்கோப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவன் ஒரு கேரக்டர் சைட்ல இருந்தும் நான் சுக்குனா சங்கம்டா, நான் நருட்டோ சண்டா வாடா சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க போறானுங்க அப்படின்றதே தனி பயமா இருக்கிறதுக்கு வந்து இருங்க. இது நம்ம யாராவது மிஸ் இன்டர்பிரேட் பண்ணிப்பாங்க. நான் இதுல ஃபுல்லா சொல்லிடுறேன். அது உனக்கு வந்து ஃபேவரட் கேரக்டர் இருக்க கூடாதுன்னு சொல்லல, ஆனா அந்த கேரக்டரை பேஸ் பண்ணியே உன் பர்சனாலிட்டியை மாத்திக்காத, இப்படிதான் நாங்க சொல்றோம். இப்ப வந்து என்னன்னா ப்ரோ, ஒரு கேரக்டர் உனக்கு பிடிக்கிறது பிரச்சனை இல்ல, அந்த கேரக்டர் பிடிச்சிருக்குன்றதுக்காக இன்னொரு கேரக்டர் பிடிச்சவன போய் நீ போய் அட்டாக் பண்ற. சோ உனக்கு ஏன் இந்த கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு நீ கேக்குற, அது எப்படி ஒரு நல்ல விஷயமா இருக்கும்? உனக்கு ஒரு கேரக்டர் பிடிக்கும் போது அவனுக்கு ஒரு கேரக்டர் பிடிக்கும். இதுக்கு நீங்க இந்த பைக் இது கூட எடுத்துக்கலாம். டேய் ஒருத்தன் யமகா ஓட்டினா இன்னொருத்த பல்சர் ஓட்ட போறான்டா, நீ எப்படி அவன்கிட்ட போயிட்டு அவன்கிட்ட போயிட்டுல நீ ஏன்டா நான் வாங்கின வண்டியை நீ ஏன்டா வாங்கலன்னு கேட்டா ப்ரோ அவனுக்கு அது பிடிக்கல, அவன் வாங்கல. அவனுக்கு அது எவ்வளவு அவனுக்கு அது கன்வீனியன்ஸ், உனக்கு இது கன்வீனியன்ஸ். சோ இந்த மாதிரி பேசிக் விஷயத்தையே வந்து மிஸ்இன்டர்பிரட் பண்ற கம்யூனிட்டி ப்ரோ. நம்ம கம்யூனிட்டி வந்து இந்த மாதிரி பேசிக் பார்த்து தெளிவாதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. நம்ம எது சொன்னா இவனுங்க வேற ஏதாவது எடுத்துக்கிறானுங்க. நாங்க சும்மா பாட்காஸ்ட் ஏதோ ஒண்ணு சும்மா ஜோக்குக்கு சொன்னா கூட அது சீரியஸா அஃபெண்ட் ஆயிக்கிறாங்க. லைக் அது வந்து இல்லாத எந்த விஷயத்த நம்ம பேசல, கம்யூனிட்டிக்குள்ள இருக்க விஷயத்த மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம ஒன்னும் நம்மளே கிரியேட் பண்ணி ஒரு கதை உருவாக்கலாம் நம்ம ஒன்னும் சொல்லல எந்த விஷயத்தையும். சோ அப்படி அஃபண்ட் ஆகிற பீப்புள்ஸ் லாஸ்ட் வரைக்கும் அவங்க அஃபண்ட் ஆகிட்டே தான் இருப்பாங்க, அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அதான் இங்க இருக்கிறது. ஒரு இதை புரிஞ்சுக்காம இருந்தா என்ன ப்ரோ பண்றது? லைக் அவன் நம்ம ஸ்டேஜ் வந்ததான் ப்ரோ அவன் புரிஞ்சுப்பான். இதுதான் ப்ரோ கடைசியான ஒரு பாயிண்டா இருக்கும். ஸோ ஒன்னு அவன் வந்து இதை கேட்டு அவன் வரணும். அப்படி இல்லையா நான் வந்து அனிமே வந்து ஒரு 4 இயர்ஸா பாத்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது நான் வந்து அனிமேவை இப்ப நான் அவனை மாதிரிதான் நானும் பார்க்க ஆரம்பிச்சிருப்பேன். ஏன் லாக்டவுன்ல பார்த்தேன். அப்போ எனக்கு எந்த வேலை வெட்டியும் இல்லை, எதுவுமே இல்லை. நான் பார்த்திருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே நான் ஏதோ நான் ஒரு கண்டு எடுத்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி அவன் கண்ணில் நான் தேஜஸ பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருப்பேன் ஊருக்குள்ள. ஸோ போக போக ஆஸ் ஒரு 1 இயர் கடந்துச்சு, 2 இயர்ஸ் கடந்துச்சு. அந்த அனிமே பாக்குறதுக்கான அந்த ஒரு கவுண்ட் கம்மியாச்சு, அந்த எபிசோடு கம்மியாச்சு. போக போக இன்ட்ரெஸ்டே கம்மியாயிடுச்சு. அப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணிட்டோமே காரணத்துக்காக சரி 1-2 எபிசோட அப்போ ஏதாச்சும் ஒரு எபிசோட பார்ப்பேன். சரி இதை பார்த்துட்டோம், அதுல ஒரு எபிசோட் பார்த்து வைப்போமே அப்படின்னு. ஸோ இப்போ நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நான் வரல. நான் போக போக தான் ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா நம்மளுடைய
சேஞ்சஸ் ஆஃப் டைம் அண்ட் தென் நம்மளுடைய நேரங்கள் மாறுது, நம்மளுடைய பொசிஷனும் மாறுது. அஸ் ஸ்கூலா இருந்த நானு காலேஜுக்கு வந்தேன், காலேஜ்ல இருந்து காலேஜ் முடிச்சுட்டு நான் ஒர்க் போறேன் அப்படின்ற பட்சத்துல நான் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுறேன். அப்படிதான் அவன் சேஞ்ச் ஆவான், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த சேஞ்ச் ஆகுறதுக்கு முன்னாடி இவனுங்க இப்ப நம்ம கடைசியா சொன்ன மாதிரி அந்த சுக்குனா இன்சிடென்ட் அண்ட் தென் இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர்ல பாக்குற மாதிரி இந்த காசுக்காக காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு சாவுறது, கேம்ல தோத்தேன்னு சாவுறது, ஸ்கின்னு கிடைக்கலன்னு சாவுறது, இந்த மாதிரிலாம் சாவுறது அனிமே நியூஸா வந்துடக்கூடாதுன்றதா நம்மளோட பயம். நம்ம தமிழ்ல இன்னும் வரக்கூடாது, ஏன்னா வந்ததுக்கு அப்புறமா ஏன்டா வந்தோம் ஆக்கிடுவானுங்க. அந்த மாதிரிதான் இப்ப இருக்கு. எப்படின்னா அந்த பவர் ரேஞ்சர்ஸ் ஒரு இது இருக்கும் தெரியுமா, அதுல ஓபன் பண்ணி விட்டான், அது பின்னாடி அந்த வெடி வெடிக்கிறது வெடின்னு ஒருத்த ஓபன் பண்ணி விட்டான். அந்த மாதிரி இவனுங்க ஏதாவது பண்ணி, ஏன்னா இப்ப பாக்குறவன் வந்து அவனை மட்டும் தனியா குத்தம் சொல்ல மாட்டான், பாக்குற பசங்களே இப்படிதான்ப்பா அப்படின்றான். இப்போதைக்கு நான் வந்து நடுவுல கொஞ்சம் வந்து நம்ம ரிலீஃப் ஆனோம் ப்ரோ. ஏன்னா சரி ஓகேடா, அனிமே கம்யூனிட்டி கொஞ்சமாச்சும் கொஞ்சம் வெளியே ஷோ ஆகுது அப்படின்னு கொஞ்சம் ஓகே ஆனோம். இப்ப நம்ம திரும்பி நான் என்னுடைய பழைய மூடு தான் போயிட்டு இருக்கேன். எவன் கேட்டாலும் நான் பாக்கலன்ற மாதிரி மூடுக்கு நான் போயிட்டு இருக்கேன், தெரியுமா? நாங்களே அதான் ப்ரோ. இப்ப எவன் கேட்டாங்க இல்ல பாக்குறது இல்ல நிறுத்திட்டேன் இல்ல அப்படின்னா, நான் முதல்ல பாத்துட்டு இருந்தேன்னா இப்ப பாக்குறது கிடையாது அனிமையா அதுவா அப்படின்னு கேக்குற அளவு நம்ம ஆயிட்டானுங்க. நம்ம ஊர்ல எல்லாம் ஸ்லீப்பர் செல் மாதிரி தான் இருப்பானுங்க, வெளியில யாரும் தெரியாது, எங்க ரேரா தான் மாட்டுவானுங்க. அதே மாதிரி பாக்குற ஒரிஜினல் பாக்குறவனுங்க எல்லாருமே இப்போ அதே மாதிரிதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கானுங்க, யாரும் வெளியில சொல்லிக்கிறது இல்ல. அதை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இவங்க எல்லாம் ஒரிஜினல் பாக்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரிஜினல் வீப்ஸ். எஸ். நான் வந்து லைக் growth வைஸ் பார்த்தா எங்க நீங்க அதை பாத்துருக்கீங்களா? குட்டி குட்டி பசங்க எல்லாம் ரஷிங்கன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போறான், ஒருத்தன் சிகோரின்றான், இன்னொருத்தன் அமத்தரசுன்றான். என்னடா டேய், ஜஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் கிட்ஸ் அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கானுங்க. அது ஒரு சைட்ல சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு சைட்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல அந்த ஒரு சாஸ்கே குளிப்புடு அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் உருவாடி தானே இருக்காங்க. அது ஆனா நீங்க சொன்னது கரெக்ட் தான், சின்ன பசங்க இந்த மாதிரி பண்றது ஜாலியா தான் இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு யாருக்குமே தெரியல, இப்போ வந்து நருட்டோ இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னா ஓகே அது ஒரு பாசிட்டிவாவும் எடுத்துக்கலாம். பட் அட் தி சேம் டைம் நீங்க நெகட்டிவ்ல அதுவும் சொல்லும் போது மேபி அது வந்து ஓவரா போனதுக்கு அப்புறமா முத்தினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்கு. இல்ல கண்டிப்பா இது வந்து நான் வந்து சொல்றேன் பாருங்க, எப்படின்னா நருட்டோ பிடிக்காத காரணத்தினால் தன் சக நண்பனையே கொன்று குவித்த நண்பன் அப்படின்ற மாதிரி நியூஸ் வரத்துக்கும் ஆச்சரியப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை. கண்டிப்பா நல்லா வரலாம். இப்போ அப்படிதான் கொண்டு போவானுங்க. அதாவது இந்த கேரக்டருக்கு முதல்ல ஒரு ட்ரெண்ட் ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு இன்ஸ்டால, இந்த கேரக்டருக்கும் அந்த கேரக்டர் பவர் ஸ்கேலிங் வச்சு அடிச்சுப்பானுங்க. ஐயோ ப்ரோ இன்னுமே இருக்கு ப்ரோ, அது இன்னுமே இருக்கு. ஆனா முதல்லைக்கு பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். ஆனா அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டானுங்க நேர். இப்போ அவனுங்க வந்து வர்ச்சுவலா அடிச்சுக்கிட்டானுங்களா, இப்ப நேர்ல இவனுங்க அடிச்சுக்க மாட்டாங்கன்னு என்ன? இப்போ எக்ஸாம்பிள் தளபதி ஃபேன் பேட்டில் மாதிரி போயிடும் ப்ரோ. இது அவன் ஃபேன் இவன் அடிக்க, இவன் ஃபேன் அவனை அடிக்க, அவன் ஃபேன் இவன் கட் அவுட்டை கிளிக்க, இவன் போய் அவன் வீட்டை மூட அடிக்க, இவன் அவன் அம்மாவை திட்டான், அவன் இவங்க அப்பாவை திட்டான், இப்படியே திட்டிட்டு இருப்பானுங்க. சரி அட்லீஸ்ட் அந்த ஒரு கேரக்டர் உண்மையான கேரக்டர் இருந்தாவது பரவாயில்ல, தளபதி தலை மாதிரி. இதுவே ஒரு கற்பனை கதை தான்டா, எழுதின ஆத்தரே சும்மா அவரோட கற்பனை வச்சு எழுதினாரு, அவனுக்கு போய் ஏன்டா நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நாங்க இது நீ வேணா நான் சொல்றேன்ல, இந்த இவனுங்க ஃபேன் பேஸ்ல இருந்து எப்ப கல்ட்டா மாறுவாங்கன்னு தெரியாது. ஐயோ பாதி பேர் உருவாயிட்டு இருக்கானுங்க இப்பவே. அது ஃபேன் பேஸா இருக்கிற வரைக்கும் நல்லதான், கல்ட்டா மாறிட்டாங்க அப்படின்னா என்னென்ன பண்ணுவாங்க? இவருக்கு பால் ஊத்துற மாதிரி அவருக்கு அவனுக்கு இப்ப வர இதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியாது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஒருத்தன் கோஜோக்கு நம்ம ஊர்ல சிலைய வைக்க போறான், அது நடக்க போகுது. அது நார்மலா வச்சா கூட பரவாயில்ல ப்ரோ, இது மாதிரி வைப்பான். அது பேர் என்ன, ஏதாவது ஒருத்தர் பெரிய ஆளு, இந்த பெரியார் சிலை இல்லைன்னா காந்தி சிலை. நான் சொல்றேன் கோஜோ நாடர் சுக்குனா தேவர். ஆனா நீங்க சொல்ற மாதிரிதான் ப்ரோ, இவனுங்க விட்டா வச்சிருவானுங்க. ஏன்னா இப்போ ஊர் பக்கம்லாம் இவனுங்க பார்த்தோம், நம்ம நருட்டோக்கே அவனுங்க அந்த பெரிய பெரிய பேனர் எல்லாம் வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. கரெக்ட். ஏன்னா இவங்க அடிச்சாலும் திருந்த மாட்டாங்க ப்ரோ, அதான் பிரச்சனை. என்னன்னா கோஜோவையும் சுக்குனாவையும் ஆப்போசிட் சைட்ல ஜாதி சங்க தலைவர் ஆகிடுவானுங்க. ஆமா, இந்த கேரக்டர் இந்த ஜாதிக்காரன்
நடக்கிறதுக்கும் நார்மல் வாய்ப்பு ஒரு இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். யாரும் இதை கேட்டு நீங்க அப்பன் ஆயிடாதீங்க, யாரும் வந்துடாதீங்க என்ன இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு. லைக் அது ஆமா அது ஏன் அப்படின்னா, இல்ல இது வந்து நடக்காத ஒரு விஷயம் இல்ல. ரத்தன்ற ஒரு கேரக்டரை மாமன்னன் படத்துல நம்ம பார்த்திருப்போம். ஆனா அந்த ரத்னவேல் கேரக்டரா பார்க்காம அந்த அந்த படத்துல அந்த கேரக்டரை ரொம்ப ரொம்ப மோசமா காட்டிருப்பாங்க. ஏன் அப்படி வந்து மாரி செல்வராஜ் வந்து போர்ட்ரேட் பண்ணிருப்பாருன்னா, இந்த அளவுக்கு மோசமா ஒருத்தன் வந்து கீழே இருக்க ஒருத்தனை அவன் கீழே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவன் பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் பார்த்து திருண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணு முன்னாடி ஒருத்தனை காட்டினா, எங்க தேவர் சங்கத்துடைய தலைவர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவா காட்ட ஒரு விஷயத்தையே உன்னுடைய விஷயத்துக்காக நீ அதை அப்படி எடுத்துக்கிற. அவனுக்காக ரத்னவேலுக்காக வீடியோ போட்டதே நம்ம பார்க்காம இருந்தது இல்ல. எடிட் எல்லாம் போட்டு சுத்திக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு. தேவர் பரம்பரடா, நானும் ஒரு பரம்பரடா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தையே எப்படி மாத்தும் போது இவங்க இந்த மாதிரி விஷயத்த மாத்துறதுக்கு 5 நிமிஷம் ஆகாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி போயிடாதீங்க அவ்வளவு. அதுக்குதான் இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருக்கோம். பாதி பேர் அவங்களுடைய ஐடியிலே நீங்க பாத்திருப்பீங்க. சோ அவங்க பேர் போடும் போது அது கூட சேர்ந்து அந்த லைக் அவங்களுடைய அந்த ஒரு பேரையும் கூட சேர்ந்து நாடார் அந்த மாதிரிலாம் போடுறாங்க. இப்ப நார்மலாவே அந்த மாதிரி ஒரு கிளாஷ் வந்து பயங்கரமா இருக்கும்போது, இப்ப கேரக்டருக்கும் நார்மலாவே ஒரு கிளாஷ் இருக்கும். இப்ப சுக்குனாகும் கோஜோக்கு ஒரு கிளாஷ் இருக்கும்போது, இப்ப இவன் ஒண்ணு போடுறான் அவன் ஒண்ணு போடுறான் மீன்ஸ் அந்த ஒரு கிளாஷ இப்படி மாத்திருவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு பயமும் எனக்கு இருக்கு. ப்ரோ இப்பவே இன்ஸ்டால எல்லாம் வீர உச்சியா பரம்பரையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேட்டகரி பேசிக்கா சொன்னோம்னா இது எப்படி சொல்றது, மூளையை கழட்டி வச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கான் எல்லாம். அது ப்ரோ அது காரணம் என்னன்னா, நம்மள சிம்பிளா சொல்ல போனா இவங்கள அப்படியே நம்மளுடைய கல்ச்சரை அப்படியே வளர்த்துட்டாங்க ப்ரோ. ஓகேவா, பேசிக்காவே ஒரு 2 பேர் பின்னாடி தான் நீ இருக்கணும், அந்த 2 பேருடைய சப்போர்ட்டரா தான் நீ இருந்துட்டே இருக்கணும், அது பின்னாடிதான் உன் மைண்ட் இருக்கணும், அதை தாண்டி வேற எதுவும் நீ யோசிக்க கூடாது. சோ யாராவது ஒருத்தருக்கு பின்னாடி நீ சொம்பு தூக்கிட்டே தான் இருந்துட்டு இருக்கணும். அதை தாண்டி எவனாவது ஒருத்தன் இப்போ சில பேர் புரிஞ்சுக்கிட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா லைக் அவனால நமக்கு ஒண்ணும் கிடைக்க போகுது இல்ல, ஆனா நம்மளால அவனுக்கு நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. அதுன்றது நமக்கு இப்பதான் நிறைய பேர் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது அப்படியே தொடர்ந்து அனிமே கம்யூனிட்டிக்குள்ளேயும் அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி அனிமே கம்யூனிட்டிக்குள்ள இருக்க வேணாம் நான் வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன்னு வாங்கலாம். அந்த மாதிரி நான் சொல்றேன். இல்ல ப்ரோ, நம்ம என்னதான் சொன்னாலும் அதுக்கு எதிர்ப்பா எவனா ஒருத்தன் வருவான், நீ வேணா பாரு. இப்போ இல்ல ப்ரோ, இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு நான் பர்சனலா ஒரு நல்ல இதுவா தோணுன விஷயம், இப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்க செய்யும். எல்லாருக்கும் மீன்ஸ் நம்மள மாதிரி ஒரு ஓஜி விப்ஸா இருக்க எல்லாருக்குமே தோணும், என்னன்னா இது இந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஒரு பீக் பாயிண்ட்டுக்கு போய் பீக் பாயிண்ட்ல இருந்து டவுன் பாயிண்ட் வந்திருப்போம். நம்ம அந்த எல்லா பாயிண்டையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிருப்போம். நமக்கு தெரியும் இதுல இருக்க டிராபேக்ஸ் தெரியும், இதுல இருக்க பிளஸ் பாயிண்ட்ஸ் தெரியும், இதை நம்ம எப்படி வந்து கன்சியூம் பண்ணிக்கணும்னு நமக்கு தெரியும். அப்போ நம்ம போய் அந்த ஒரு பாயிண்ட சொல்ல முடியும். பட் நம்ம எல்லாருக்குமே வந்து இதுல இருக்க மைனஸை சொல்லணும்னு தோணினாலுமே ஏதோ ஒரு பாயிண்ட் நம்ம வந்து அப்படின்ற மாதிரி எல்லாருக்குள்ளயும் கண்டிப்பா இருக்கும் நான் சொல்ல வர்றது. ஸோ நான் அந்த ஒரு வீடியோ மேக் பண்ணும்போது எனக்கு இருந்த ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் என்னன்னா, கண்டிப்பா வந்து அந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட் எல்லாம் இருக்காது. கண்டிப்பா அடிக்க போறாங்க, அடிச்சாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் ஏதோ ஒரு 2 பேரு தெரியாம இருப்பான்ல, மீன்ஸ் அவனுக்கு வந்து நான் இப்படி பண்ண போறேன்னு பண்றவன் இல்ல, எல்லாரும் பண்றாங்க, அவன் தெரியாம பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு ஒருவேளை இந்த பாயிண்ட் போய் சேர்ந்துச்சுன்னா அவன் மேபி நாட் அதை புரிஞ்சுக்கலாம், ஒருத்தனாச்சும் இருப்பான். அதை ஒரே ஒருத்தன் லைக் அதை புரிஞ்சுக்கிட்டா எனக்கு போதும், மத்தவன் அடிச்சாலும் பரவாயில்ல. லைக் நம்ம சப்ஸ்கிரைப் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். பட் அதோடைய அப்படியே ஆப்போசிட் ரிசல்ட்டா நிறைய பேர் வந்து அங்கதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே இதை பத்தி பேசணும்னு இருக்கு. பட் என்னத்த பேச, எங்க போய் பேச அப்படின்னு நம்ம அமைதியா இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் வந்து அனிமே நாடு ப்ரோ கிட்டயும் நான் தனியா ரெக்யூஸ் பண்ணேன். ஸோ இதை பத்தி பேசுங்கன்னும் போது அவர் கடைசியா இப்போ ஒரு ஈவெண்ட் போயிருந்தாரு, இந்த வெர்சஸ் பேட்டில் சொல்லிட்டு ஈவெண்ட் பாத்திருப்பீங்க. அந்த ஈவெண்ட்ல போயிட்டு இப்போ சண்டே நடந்த ஈவெண்ட் தான் அது. ஸோ அந்த ஈவெண்ட்ல போயிட்டு இதை பத்தி பேசிட்டு அந்த பேசின வீடியோவே எனக்கு ஷேர் பண்ணாரு. ஷேர் பண்ணிட்டு ப்ரோ நான் பேசிட்டேன் ப்ரோ நீங்க சொன்ன மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சு வச்சிருந்தாரு. அதுல அவர் என்ன பேசியிருந்தாருன்னா, அதான் இதேதான் லைக் ட்ரக்கை விட அனிமேன்றது ரொம்ப ஒரு தவறான விஷயம், என்டர்டைன்மெண்டா வச்சுக்கோங்க, என்டர்டைன்மெண்ட் தாண்டி போகும்போது அது ரொம்பவே ஒரு மோசமான விஷயம் ஆகுது, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவர் பேசி அதுல கொஞ்சம் விஷயம் பேசியிருந்தாரு. அதை பேசிட்டு அவர் என்கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, ப்ரோ நான் இதை பத்தி பேசணும்னு இருந்தேன், பட் ஐ ஃபர்காட் தட், பட் நீங்க அதை ரிமெம்பர் பண்ணீங்க. ஸோ அது வந்து உண்மையிலேயே ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் தட் ப்ரோ அப்படின்னாரு. ஸோ நான் வந்து இந்த ஒரு பாயிண்ட் ஆரம்பிக்கும் போது என் மைண்ட்ல இருந்தது அதுதான். ஸோ நம்ம ஆரம்பிச்சோம்னா அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர் பேசுவாங்க இதை பத்தி,
இது இன்னும் கொஞ்சம் ஒரு பூம் ஆக வச்சா சந்தோஷமா இருக்கும்னு. இப்போ நம்ம வந்து இப்ப இந்த பாட்காஸ்ட்ல பேசிட்டு இருக்கோம். இப்ப அவர் அங்க பேசினாரு. இப்ப இதே மாதிரி இன்னும் 2 கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இதே மாதிரி இன்னொரு 3 கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இது அப்படியே எப்படி ஒரு டாக்ஸிசிட்டியான ஒரு விஷயம் பூம் ஆகுதோ, இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயம் பூம் ஆகும் போதுதான் இதுல ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் வரும். என்னோட சைட்ல எப்படி ஒரு சேஞ்சஸ் வந்து நான் சொல்றேன். இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா வித்தின் ஒரு 3 days கழிச்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு ஃபாலோவர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ அப்போ நான் பார்க்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ப்ரோ நான் பார்க்க கூடாதுன்னு உங்களை சொல்லல, நீங்க பாருங்க, ஆனா இதையே நீங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடாதீங்க. பிகாஸ் நம்ம இந்த ஒரு வேர்ல்ட்ல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம இருக்க இந்த ஒரு வேர்ல்ட்ல நிறைய கத்துக்கணும். ஏன்னா இப்ப இருக்க சுச்சுவேஷன் அப்படி. என்னதான் ஒருத்தன் டிகிரி முடிச்சிருந்தாலும் அவன்கிட்ட என்னதான் இருந்தாலுமே உன் கூட இருக்கவன் 4 கிளாஸஸ் போயிருக்கான்றதுக்காக அவன் நிறைய நிறைய இந்த என்ன அது பேர் என்னது ப்ரோ, லைக் இன்டர்ன்ஷிப் எல்லாம் போயிருக்கான் அப்படின்றதுக்காக நீ வந்து ஒண்ணு மேல அது மாதிரி ஆயிடுற. அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீ வந்து லேர்ன் பண்ணிக்கணும்ன்ற போது நீ வந்து அந்த டைம்ல உட்காந்து உன்னுடைய ஒரு 4 மணி நேரத்தை உன்னோட அனிமையில வேஸ்ட் பண்ண அப்படின்ற பட்சத்துல அந்த டைம் நாட் திரும்பி கிடைக்க போறது இல்லை, கண்டிப்பா உனக்கு கிடைக்காது. சோ அந்த ஒரு மாதிரி யூஸ்ஃபுல்லா அதான் ப்ரோ அவங்க கிட்ட அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா பண்ணிக்கோ. யூஸ்ஃபுல்லா பண்ணிக்கோ. நீ உனக்கே ஒரு அதான் அவங்க கிட்ட நான் சொன்னது என்னன்னா யூஸ்ஃபுல்லா பண்ணிக்கோ. அண்ட் தென் இதை தாண்டி இல்ல ப்ரோ எனக்கு சம வெறுப்பா இதே நான் பண்ணிட்டு இருக்கேன், அந்த டைம்ல உட்காந்து அனுப்பாரு, இல்ல டைம் கிடைக்கும் போது பாரு, பட் இதே வேலையா பண்ணாத ப்ரோ. ஓகே ப்ரோ எனக்கு புரியுது ப்ரோ, நீங்க வந்து பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு கத்துக்கோன்றீங்க, புரியுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப நல்ல முறையில அந்த ஒரு பையன் வந்து பேசிட்டு போனான். அது எனக்கு ரொம்ப ஹார்ட் ஃபில்மிங்கா இருந்துச்சு. பரவாயில்ல இத்தனை சொல்வாங்களே இவ்வளவு பேர் நடுவுல ஒரு ஒரு தங்கம் இருக்குடா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதாவது இது எப்படி ஆரம்பிக்கிறது, நானு அன்னைக்கு ஒரு நாள் அன்னைக்கு காலையில 6 மணி மாதிரி அன்னைக்கு ஒரு 3 மணிக்கு நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரெடிட் நான் வழக்கமா இந்த மாதிரி ஏதாவது புது அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ரெடிட்ல வந்து இந்த நாட் செல்ஃப் ஆஃப் ஒர்க் கண்டென்ட் எல்லாம் நிறைய வரும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது வந்து இப்போ ரெடிட் வந்து வெறும் இந்த வெப்சைட்டா இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் படமாக்குறதுக்குனே கொண்டு போயிட்டானான்னு தெரியல, ஏன்னா நிறைய வருது இப்போ வர வர. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதுதான் சரி நான் சும்மா பேசிக்கா அப்டேட்ஸ் நிறைய கொடுப்பாங்க, ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வரும், சாஃப்ட்வேர்ல அந்த மாதிரி அப்டேட்ஸ். அந்த ஒரு ஃபீடுல வந்த வீடியோ தான் எனக்கு அந்த கோஜோ ஃபிகர் இன்சிடென்ட். ஆக்சுவலி அது நடந்து 3 மாசம் ஆயிடுச்சான். அது எவ்வளவு நம்ம கம்யூனிட்டி இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதான் நான் வந்து சொல்றேனே தவிர்த்து இதை வந்து மோட்டிவேஷன் எடுத்தே மனம் பண்ணாத. அவனுங்க என்னடா பண்றது நீங்க பண்ணீங்கன்னா அப்புறம் அவனுக்கு எப்படி சொல்றது, நாங்க இவ்வளவு நேரம் பேசுறதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். நான் இந்த இன்சிடென்ட்டுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நான் பேச வரும்போதே இதுக்கு பப்ளிசிட்டி தரணுமா அப்படின்னு ஒரு இதெல்லாம் இருக்கேன். ஏன்னா அதுல நடந்தது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஆடியன்ஸுக்கு அதை பார்த்தாலே வெறுத்துருவாங்க. ஸோ நான் பேசிக்கா உங்களுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்றேன். அதாவது என்ன நடந்துச்சுன்னா அந்த ஊர்ல இருக்க அந்த ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஊர்லாம் சொல்ல ஒரு பொண்ணு வந்து இந்த கோஜோ கேரக்டர் மேல ஒரு கிரேஸ்ல இருந்திருக்கு. ஓகேவா, அது அவன் இறந்து போறதுக்கு அப்புறமா முன்னாடி வந்த வீடியோன்னு தெரியலங்க என்ன பண்ணிருக்கேன்னா இது அந்த கேரக்டருக்கு ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்ட்டு பீரியட்ஸ்ல இருக்கிற அதோட பேடு, பீரியட்ஸ்ல யூஸ் பண்ண அதோட பேட்ல இருந்து பிளட் எடுத்து அவன் மேல புழிஞ்சு விடுது. இப்படி பண்ற அளவுக்கு தள்ளி இருக்குன்றத விட இவ்வளவு பண்ற அளவு இவ்வளவு இதை கம்ஃபர்டபுளா பண்ற அளவுக்கு அவங்களுக்கு எது இருக்குன்னா இப்ப எந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கரெக்ட் தானே ப்ரோ? இப்ப இதுவே வந்து வேற எவனா போய் பண்ணுவானா? இது என்ன ஈக்குவலன்ட்ல இருக்கு தெரியுமா? இவனுங்க நம்ம ஆளுங்க வந்து இதுக்கு பண்ணுவாங்க பாரு, பேர் என்ன, விஜய் படத்துக்கு பால் ஊத்துறது இந்த மாதிரி ஆரம்பிச்சு இந்த ஒரு இது வந்து அதோட ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம்னு வச்சுக்கோ. உனக்கு பால் ஊத்துறது ஒரு எக்ஸ்ட்ரீம், இது ஒரு எக்ஸ்ட்ரீம், இதுனா இது ஒரு ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம். அந்த கேரக்டர் மேல உங்களுக்கு அவ்வளவு என்னடா காஜு கன்றாவியே அப்படின்ற மாதிரிதான் எனக்கு நான் பார்க்கும் போது சாப்பிடும் போதுதான் வந்தது, நீங்க பார்க்கும் போது சாப்பிடும் போதுதான் வந்தது. அடுத்து ஒரு அன்சென்சார்ட்ல வந்து அதுக்கப்புறம் ஒரு இது பண்ணிருப்பாங்க. அது ஆக்சுவலி நான் பாட்காஸ்ட்ல சொல்ல முடியாத அளவுக்கு நான் அதை வந்து உங்களுக்கு தனியா சொல்றேன். இத பாத்துட்டு நானும் போய் பாக்குறேன், சர்ச் பண்ணி பாத்துட்டு என்ன ப்ரோ ட்ராமடைஸ் பண்ணி விட்டேன்னு எவனா சொல்லு இருக்கு உனக்கு. நான் அன்னைக்கு பாத்துட்டு ஸ்டோரி போட்ட காரணமே எவனும் பார்க்க கூடாது. ஒருத்த எனக்கு லிங்க் அனுப்புன்னு கேக்குறான்டா வந்து. அப்படி போட்டதான் கியூட் தேடுவானுங்க. ப்ரோ அமுச்சு விடு ப்ரோ நானும் பாக்குறேன்னு. ஏன்டா அங்க வந்து தேவையில்லாத ஒரு வீடியோடா அது, பாக்காதீங்க.
விஷயமா வந்துச்சுன்னா எவனும் பாத்துறாத, உனக்குதான் வந்து அது பின்னாடி ஸ்காரிங் ஆகும்ட்டு வேணாம்னு சொன்னேன். வந்துட்டு லிங்க் அனுப்ப போறோம்னு ஏன்ட்டே கேக்குறேன். நம்ம பசங்க கிட்ட இருக்கிற இதான் ப்ரோ, எது வேணாமோ அதுதான் அவங்க அந்த ஆர்வத்தோட வந்து பாப்பானுங்க. நம்ம சொல்லாம கூட எடுக்க மாட்டானுங்க. ஐயன் பழக தோஸ்ட்ல அவன் பாட்டுன்னு வந்துட்டு ப்ரோ லிங்க் சென்ட் பண்ணு ப்ரோ அப்படின்னு கேட்டான் போல. அது ஆக்சுவலி டிக்டாக்ல போட்டுச்சு. சோ அது வந்து இன்னும் மோசம் டிக்டாக்ல போட்டதுன்றது. நினைச்சு பாரு, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பசங்க போட்டிருந்தாலே கழுவி ஊத்திருப்போம்டா. இது பொண்ணு இப்ப அவ்வளவு இதுவா போட்டு எனக்கு தெரியல. அவ்வளவுதான். இல்ல இது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப இந்த பொண்ணு விஷயம் வந்து பார்த்தனா ஃபேன்கள் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் ஒரு மோசமான விஷயம்தான். ஏன் அப்படின்னா, நம்மளாச்சும் எனக்கு ஒரு கேரக்டர் பிடிக்குது, நான் அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிக்குது, நான் அந்த கேரக்டரை நான் கட்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன கேரக்டரா அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் எடுத்துக்கிறேன். இல்ல இப்ப இதே சைட்ல நம்ம ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம வந்து ஷோனன் சைட்லயும் ஷைனன் சைட்லயும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு, நம்ம அந்த கேரக்டரை நம்ம எடுத்துக்கிறோம். பட் இதே வந்து பொண்ணுங்க எடுத்தாங்கன்னா, அந்த கோஜோவா இருக்கட்டும் இல்ல ஈவன் ஒவ்வொரு கேரக்டரா இருக்கட்டும், அந்த கேரக்டர் தாங்க, அந்த கேரக்டரை விட எனக்கு வேற எந்த கேரக்டர் வேணாங்க. ஈவன் அவங்க அந்த அது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர்னு மறந்து அதை நார்மல் லைஃப்குள்ள நார்மலைஸ் பண்ணி அதை கொண்டு வந்துடுறாங்க நிறைய கேர்ள் ஃபேன்ஸ். என்னதான் இது இருக்கு இல்ல, இப்படி எப்படி சொல்றதே தெரியலையா பேசிக்கலி நான் சொல்லுவேன். இவ்வளவு இது பட்டு எப்படி பாக்குறாங்க? ஏன்னா போடுறதுக்கே ஒரு மாதிரி வந்திருக்காதா? இல்ல லைக் நமக்கு என்ன ஆகுதுன்னா, நமக்கு அது மேல இருக்க அந்த கொஞ்சம் நெஞ்சம் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட கொஞ்சம் கொஞ்சமா இவங்க என்ன பண்றாங்க, அப்படியே குறைச்சிட்டே வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து வெறுக்க வைக்க பாக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு வெறுக்க வைக்கிறாங்களோட இது என்ன, எப்படி இதை வந்து அலோவ் பண்றாங்க? முதல்ல இல்ல மனநல சரியில்லாதவங்க போட்டிருப்பாங்களா? இப்படிதான் எனக்கு வந்து தாட்ஸ் போச்சு. அது எப்படி ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், அவன் வந்து இதுவே கிடையாது, அப்படி இருக்கும் போது இவ்வளவு கிரேஸ் ஆகி எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு நிமிஷம் இப்படிதான் என் ப்ராசஸ் ஓடி இருந்துச்சு அந்த டைம்ல. அதான் அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துக்கு என்னால வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அந்த ஒரு டிஸ்கஸ்டிங்கான அந்த ஒரு ஃபீல்லயே நான் இருந்தேன். ஒரு மாதிரி டிஸ்கஸ்டாவே இருந்துச்சு எனக்கு. ஒரு மாதிரி என்னடா இது அதான் பேசக்ல இருக்க சீன்ஸ் எல்லாம் நான் என்னால என் மூஞ்சுக்கு முன்னாடி போட்டு காட்டுறதை விட ஒரு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஃபீல் எனக்கு கிடைச்சது. இல்லையா அதுல இருக்க இப்போ மத்த நம்ம பாக்குற கோர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கும். ஆல்வேஸ் அவர் மைண்ட் வந்து அன்னோனை தான் வந்து ஃபியர் பண்ணும். ரொம்ப ஏன் பண்ணாங்கன்னு தெரியாம பண்றதுதான் நம்ம வந்து இது ஆகும், டிஸ்டர்ப் ஆகும். இதுல அந்த பொண்ணு வந்து எதுக்கு பண்ணிச்சுனே தெரியல. முதல்ல அது பொண்ணா பையனாலே தெரியல, அதுவே ஒரு பெரிய டவுட்டு. ஏன்னா கை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க, வேற அந்த அந்த கண்ட்ரி சைட்ல வந்து ஒரு பெரிய ஐடென்டிட்டி கிரைசிஸ் போயிட்டு இருக்கு. யாரு பொண்ணு யாரு பையன் தெரியாம. சோ யாருன்னு அது பொண்ணுதான் சொல்லிட்டு சொல்றாங்க. அது நம்ம ரீசர்ச் பண்ணாம எவ்வளவு நம்ப முடியும்னு தெரியாது. ஆனா அதுக்குன்ட்டு இதெல்லாம் நான் போய் ரீசர்ச் பண்ற அளவுக்குலாம் இது கிடையாது. இதெல்லாம் ஏன்டா பார்த்தாட்டு இருக்கோம், இதெல்லாம் போயிட்டு நோண்டி பார்த்துட்டு இருக்க முடியாதுதான் உட்காந்துருக்கேன். அது வந்து நமக்கு ரொம்ப பெரிய ஒரு பயத்தை உருவாக்குது. இது அப்படியே புயல் காத்து மாதிரி நம்ம சைட்ல வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி. நடுவுல அந்த பிடிஎஸ் எல்லாம் ட்ரோல் பண்ணாங்க, பொண்ணுங்க வந்து அதுங்களே அதையே பார்த்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஆமா, அந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிருவானுங்க இவனுங்க. இங்க கூட ஒரு அக்கா இங்க இருந்து பிடிஎஸ் பாக்குறேன்னு சொல்லிட்டு பேக்ல எடுத்துன்னு போச்சு. பிடிஎஸ் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல எடுத்துன்னு போயிருக்காங்க. டோல்ல வந்து புச்சிக்கிறாங்க, எங்கம்மா போறேன்னு கேட்டா பிடிஎஸ் பார்க்க போறேன். எங்கம்மா? சவுத் கொரியா. அடங்கும். இல்ல அங்க போறதுக்கு எவ்வளவு ப்ராசஸிங் இருக்கு அங்க. ஆக்சுவலி அது ஒரு நடுவுல ஒரு கேஸே போஸ்ட் தெரியுமா, இந்த மாதிரி சவுத் கொரியன் இதுல இருந்து வேலை பார்க்க இங்க வந்தவங்க வந்து டிஸ்கிரிமினேட் பண்றாங்க இந்தியன்ஸ் கிட்ட அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து அந்த சவுத் கொரியன் எம்பசி கிட்ட பேசி சால்வ் பண்ணி அங்க இருக்க இந்தியன்ஸ்க்கு ஃபேர் இது பண்ணி இந்த விஷயம் எல்லாம் நியூஸ்காரன் ஏதாவது கவர் பண்ணானா ஒண்ணும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து சோசியல் இருக்கிறதுனால நமக்கு தெரியுது, மத்தபடி நியூஸ் சேனல்ஸ் அதை எடுக்க மாட்டான். ஏன்னா ஒரு எப்படி சொல்றது, இப்ப அவனுக்கு நியூஸ்காரங்க எல்லாம் இப்ப எப்படி தெரியுமா, எனக்கு என் மைண்ட்ல ஏதோ பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கானுங்க. எல்லா ஒரு பார்ட்டிக்கும் பப்ளிசிட்டி பண்றதுதான் வேலை அவனுக்கு. அதாவது முக்காவாசி நியூஸ் சேனல்ஸ் வந்து சினிமா அப்டேட் சேனலா மாறிடுச்சு இப்போதைக்கு. சினிமா அப்டேட் எங்க இருக்கார், இந்த ஆக்டர் எங்க இருக்காரு, இதுதான் இந்த கண்டென்ட் தான் போறாங்க. இன்ஃபர்மேஷனல் கண்டென்ட் ஒண்ணுமே இல்ல, வேர்ல்ட் நியூஸ் ஒண்ணுமே கிடையாது. வெறும் இந்த ஏதாவது ஒரு பெருசா நடக்கும் தெரியுமா, நம்மளுக்கே காமன் நாலேஜா இருக்கும் பாரு, அதைத்தான் போடுவான். இல்ல அது பேசிக்கா நமக்கு தெரிஞ்சதானே.
ஒருத்தன் சாவணும், அதான் அவனுக்கு நியூஸ். ஒருத்தன் சாவணும் இல்லையா, எவனாச்சும் ஒண்ணு ஏதாச்சும் ஒண்ணு நடக்கணும். மத்தபடி இவனுக்கு இது ஆக போதுன்னுலாம் அவனுக்கு தேவையில்ல, ஆனா மட்டும்தான் அது அவனுக்கு நியூஸ். ஆனாதான் போடுவேன் உனக்கு இது ஆலியா, அதாவது ஒரு இன்சிடென்ட் வந்து நீ சாவலையா. கரெக்ட். இப்ப நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல, இப்ப நம்ம எதுக்கு பேசிட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு. ஆனா அவனுக்கு அது விஷயம் இல்ல, இந்த மாதிரி ஆகணும். ஏன்னா அப்பதான் எனக்கு அது டிஆர்பி, அப்பதான் எனக்கு நியூஸ். அதாவது இந்த கொஞ்ச நாள் இப்படி கிழிச்சிட்டு இருந்தான் அவன் போட்டு இந்த மாதிரி. அது கூட அதுக்கு முன்னாடிதான் இந்த மாதிரி என்னது கிசிமோட்டோக்கு பர்த்டே இன்னைக்குதான் அவர் இது எழுதுனாரு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. உடனே அப்படியே யூட்டர்ன், அது இந்த மாதிரி சுகுணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு பினாத்தி கொண்டு இருக்கும் நபர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி இது போட்டுட்டு இருக்கான், நியூஸ் போட்டு பேசிட்டு. ஏன்டா அப்ப நீ எதைதான் பாக்குற இன்ஃபர்மேஷன்? இப்ப என்ன அது சும்மா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போடுறியா இல்ல பண்ணணும்னு போடுறியா? இதுல வேற புதிய தலைமுறை வேற அனிமேவால் கெட்டு போகும் தற்காலத்து குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற ஒரு இன்ட் வேற கொடுக்குறான் அங்க. இல்ல அதாவது எல்லா விஷயத்துக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்துக்குமே டபுள் எச் தான். அது ஒரு இது கெட்டதுன்னு இருந்தா ஒரு இது நல்லதுன்னு அதுல இருக்கும். இப்போ ஆபீஸ் போறவங்களா சரி, அதாவது வந்து ஆக்சுவலி சின்ன பசங்க பாத்துட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நம்மளாம் நான் இப்போ காலேஜ் 4th இயர் போறேன், ஏஜே அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காப்ல, இது ஈஓஏ இப்போ எல்லாம் காலேஜ் முடிய போறாப்ல. நாங்கெல்லாம் வந்து இது ஒரு ரிலீஃப் மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கோமே தவிர்த்து இதையே ஃபுல் டைமா பாக்கல. சோ பெரியவங்களும் இதை வந்து ஆக்சுவலி பாக்குறாங்க, ஆனா அதெல்லாம் கவர் பண்ண மாட்டான். சின்ன பசங்க கெட்டு போறாங்க, என்னடா கெட்டு போறாங்கன்னு கேட்டா எவனோ ஒருத்தன் பண்ணதுக்கு எல்லாரையும் போட்டு அடிப்பான். அவன் இதுக்கு மேல வந்து அவன் வந்து லைக் எப்பவுமே வந்து மீடியா பண்ற அந்த ஒரு விஷயம் தான். அவன் இருக்கிறத அவன் வந்து காட்டணும்னு விரும்ப மாட்டான். அவன் என்ன காட்டணும்னு விரும்புறானோ அததான் மத்தவங்களை பார்க்க வைப்பான். எக்ஸாம்பிளுக்கு இப்ப அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு அப்படி மீன்ஸ் அதை கெட்டதா மாற்றணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான், அது கண்டிப்பா வெளியே கெட்டதா வரும். இப்போ நம்ம வந்து அதை மாத்திடுவான். இப்போ அவனுக்கு அதுல என்ன கவரேஜ் இருக்கோ அதை மட்டும் கவரேஜ் பண்ணுவான். இப்போ அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ கவரேஜ் டிஆர்பி நியூஸ் சேனல்ஸ் அதெல்லாம் ஒரு சைட்ல இருந்தாலுமே இப்போ பாக்குற நம்ம வந்து இப்ப நம்ம வந்து ஒரு ஏஜுக்கு வந்துட்டோம். இப்ப இந்த ஏஜ் பீப்புள்ஸே இப்ப நம்ம வெளிநாட்டுல அந்த மாதிரி இன்சிடென்ட் பார்த்தோம். இப்ப நம்ம சைட்ல அந்த மாதிரி எல்லாம் இன்சிடென்ட் வந்தா என்னடா ஆகும் அப்படின்றது லைக் மனசு அப்படியே மாதிரி படபடன்னு அதெல்லாம் யோசிச்சாலே. அது நீ சொன்ன பாப்புலர் ரைட் டவுன்ஃபால் ஆகுது, டவுன்ஃபால் ஆகுறது நார்மலைஸ் ஆகும். நீ சொன்ன இவனுங்க என்ன மாதிரி டவுன்ஃபால் கொண்டு போவானுங்க, இத பார்த்தாலே இப்படிதான்டா அப்படின்ற ஒரு ஸ்டீரியோ டைப் பண்றதுக்கு அந்த டவுன்ஃபாலுக்கு கொண்டு போயிருவாங்க, பார்க்கவே முடியாத மாதிரி கொண்டு போயிருவாங்க. ஏன் அப்படின்னா அனிமே வேலை அடிச்சுட்டு சாவறது ஒரு பக்கம் வந்துரும். அண்ட் தென் லைக் இது மட்டுமே தன்னுடைய வேலையா வச்சுட்டு வீட்டுல எதையும் அவன் கடைசியில வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் கூட கொடுப்பானுங்க. இதெல்லாம் நடக்கும், ஆல்ரெடி விஷயத்துல அடிக்ட் ஆகி நடந்திருக்கு நான் சொல்லுவேன். இப்போதைக்கு பேசிக்கா என்ன கடைசியில என்ன முடிக்கிறோம், இது ஹைப் இருக்கிற வரைக்கும் எல்லாம் பார்ப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல இவனுங்க சொன்ன மாதிரி மோசமாக்கி விட்டு போவானுங்கல்ல, அந்த மோசமாக்குற ஸ்டேஜ் வந்த உடனே எத்தனை பேர் பாக்குறான்னு பாப்போம். அதுக்கப்புறம் நம்ம இப்ப நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் வந்து இப்ப ஓஜி வாட்சஸா இருக்கேன் நிறைய பேருக்கிட்ட. நான் இப்ப பர்சனலா தனியாவே போய் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ ஒருத்தன் தமிழ்ல இருந்து ஒருத்தன் பாத்துட்டு வந்து ப்ரோ அவன் நருட்டோ தான் பெஸ்ட்னு சொல்றான் ப்ரோ, அது எப்படி ப்ரோ கரெக்டா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீ அவன்கிட்ட போய் சண்டை போறதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. ஏன் அப்படின்னா அவன் ஒருவேளை ஒரு 40 அனிமே பார்த்ததுக்கு அப்புறமா அவன் கிட்ட போய் நீ நருட்டோ மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்றியே நீ கேட்டனா ஒரு வாஸ்தவம் இருக்கு. இப்போ ஒருத்தன் மலையாள மூவி பாக்குற ஒருத்தன் இருக்கான் அப்படின்னும் போது நார்மலா அவன் பாத்துட்டு இருப்பான். இப்ப நான் நார்மலா மலையாள மூவிஸ் எல்லா மூவிஸும் பார்ப்பேன். இப்ப என் ஃப்ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹிருதய மூவி பார்த்தான். இப்போ அவனுக்கு வந்து ஹிருதய மூவி மட்டும்தான் மலையாளத்துல மூவினே தெரியும். இப்போ யாரு கேட்டாலும் அவன் வந்துல ஹிருதய மூவி செம்மையா இருக்கும். இப்ப நான் அவன்கிட்ட சொல்லுவேன், இப்ப நான் அவன்கிட்ட என்ன சொல்றேன், இல்லடா இந்த மாதிரி வந்து மலையாளத்துல ஒரு ஃபைட்டிங் மூவி ஒண்ணு இருக்கு, லைக் அந்த மூவி நல்லா இருக்கும்டா அந்த மூவிடா அப்படின்னும் போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஹிருதயம் தான் பிடிக்கும், ஹிருதயம் தான் சூப்பரா இருக்கும், அதுல செம்ம கேரக்டர், என்ன படம், சரிடா இன்னொரு படம் இருக்குடா அது கூட பாடுறான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஹிருதயம் தான் பிடிக்கும். அவன் எதையுமே பார்க்கல, அதனால அவனுக்கு தெரியல. என்னை பொறுத்தவரைக்குமே அவனுக்கு புரிதல் அவ்வளவுதான், அவனை நீ அவளை விட்டுறணும். ஆனா நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல. சோ அவன் ஒரு வந்து ஓவரா பேசிட்டு இருக்கான், அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற பட்சத்துல என்னை பொறுத்த வரைக்கும்
அவனை அப்படியே விட்டுறதுதான் நல்லது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அவனுக்கு புரிய வைக்க போயிட்டு லைக் இதை பாக்குறவங்க நம்ம யாராவது பேச போறீங்க, அவங்க கிட்ட பேச போறீங்கன்னா அவங்க அப்படி பேசுறாங்கன்ற பட்சத்துல அவங்க கிட்ட நீங்க புரிய வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அவங்க அப்படிதான் பேசிட்டு இருக்காங்கன்னா ஓகே ப்ரோ, நருட்டோ தான் பெஸ்ட், நருட்டோ கேரக்டர்ஸ் தான் பெஸ்ட், சூப்பர், நீங்க கீப் இட் அப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பி வந்துருங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா லைக் ஏன் இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அனிமே பார்த்து நம்ம பக்குவம் ஆயிருக்கும். ஓகேவா, நம்ம வந்து நிறைய மாலை கத்துட்டு இருக்கோம், நிறைய விஷயத்த கத்துட்டு இருக்கோம். சோ நம்ம வந்து அவங்கள மாதிரியே நம்மளும் ரியாக்ட் பண்ணா அப்ப நம்ம பார்த்ததுல என்ன பிரயோஜனம் இருக்கு? சோ இவ்வளவு நாளா நீ வந்து அனிமே பாத்திருக்க, நீ ஒரு மாரல்ஸ் வந்து நீ வந்து கலெக்ட் பண்ணிருக்க, இவ்வளவு விஷயத்த நீ கத்துட்டு இருக்க அப்படின்ற பட்சத்துல ஒரு சிலித்தனமா அவன் ஒரு கேரக்டரை பத்தி அவன் சொல்லிட்டான் அப்படின்றதுக்காக நீ சண்டை போடுறதுதான். அப்ப நீ வந்து நீயும் லேர்ன் பண்ணிக்கிட்டியா அங்க இருந்து? எஸ், அவங்க பண்றாங்க, அவங்களுக்கு அது புரியல, அவங்க அவ்வளவுதான் அப்படின்ற பட்சத்துல நீயும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அந்த ஒரு பேருக்குள்ள கொண்டு போக வேணாம் அப்படின்றதான் நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துட்டு இருக்க நிறைய பேருக்கு சொல்றது. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, அவங்க பார்த்தது அப்படிதான். ஒருவேளை அவன் வந்து அவங்களும் வந்து தமிழ்ல எல்லா அனிமையும் வந்ததுக்கு அப்புறமா அவங்களும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, நருட்டோ மட்டும் அனிமே இல்ல, அனிமேன்றது இவ்வளவு பெரிய கம்யூனிட்டி, அதுக்குள்ள இவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கு, நருட்டோவை தாண்டி நிறைய சூப்பர் அனிமே எல்லாம் இருக்கு. ஈவன் அது வந்து இப்ப கோஜோவா இருக்கட்டும் இல்ல ஜுஜுட்சு கைசன் அந்த மாதிரி என்ன அனிமையை பத்தி அவங்க பிரைஸ் பண்ணாலும் நான் சொல்றேன். சோ நான் தமிழ் டப்பஸ்க்கு மட்டும் தமிழ் கம்யூனிட்டி அண்ட் தென் இந்த ஒரு சப் கம்யூனிட்டின்ற அந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும் நான் சொல்ல வரேன். ஏன் அதை நான் கடைசியா மென்ஷன் பண்றேன் அப்படின்ற பட்சத்துல லைக் அதுவும் வந்து இந்த ஒரு அடிக்ஷனுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்துருது. ஏன் அப்படின்னா நான் இதை பார்த்தேன், சோ நீ அதை பார்த்துட்டு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ல பார்த்தவங்களே வந்துட்டு அப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது நம்மளும் அந்த பார்த்த அனிமே தான் பெஸ்ட் அனிமே நினைச்சிருப்போம். போக போக தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். எஸ், அவங்க வல்கரான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க, அவங்க பண்றதெல்லாம் தப்பு தான். அந்த மாதிரி பண்றவங்களை மட்டும் நீங்க வந்து கொஸ்டின் பண்ணுங்க, அவங்க கிட்ட நீங்க பேசுங்க. எல்லாரையும் வந்து தமிழ் டப்பஸ்ல பாக்குற முக்காவாசி பேர் எல்லாரையும் நாங்க ஸ்டீரியோ டைப் பண்ணல, அண்ட் நான் ஸ்டீரியோ டைப் பண்றவங்களும் இல்ல. நாங்க யாருமே அந்த பாக்குற அந்த குறிப்பிட்ட பர்சன் மட்டும் தான் தனியா வந்து அவங்களையும் அடிக்கல, ப்ரோ இப்பெல்லாம் பண்ணாதீங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இப்பெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றோம். மத்தவங்க எல்லாருமே நீங்க பார்க்க நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படின்றதான் என் பாயிண்ட். அது அப்படிதான், அதான் சொல்றேனே, எல்லாருக்கும் வேலை இருக்கு. அப்படி இருந்தும் நம்ம உட்காந்து பேசுற காரணமே இந்த இதுதான். சின்ன ஒரு பிரச்சனை இந்த பாட்காஸ்டே நம்ம சனிக்கிழமை பேச வேண்டியது. அன்னைக்கு இது நீங்களும் உங்களுக்கும் வேலை இருந்துச்சு, இவங்க இது நேத்து எனக்கு வேலை இருந்துச்சு. அதான் சரி, எல்லாரும் ஒரு நாள் அதான் சொல்றேன், சின்ன ஒரு பிரச்சனையா ஆரம்பிச்சு இவனுங்க ஏதோ பெருசா கோத்து விட்டுற போறாங்க அப்படின்ற ஒரு பயத்துல தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ அவங்களுக்கு இல்ல ப்ரோ, எனக்கு வந்து பிடிக்காத விஷயம் என்னன்னா பிரைஸ் பண்றாங்களே தவிர பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் கூட இதுல இருக்க மைனஸ் சொல்லவே மாட்டாங்க. எனக்கு அது ஒண்ணுமே புரியல. எனக்கு எல்லாருமே பிரைஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் இவங்க எப்படி பண்றாங்கன்னா அனிமே இஸ் தி பெஸ்ட் திங் இன் தி வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி காட்டுறேன். எஸ், நான் அதை கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். நான் அதுக்கு அப்போஸ் பண்றவங்களாம் இல்ல, பெஸ்ட் திங் தான். ஆனா அது கூடவே வந்து ப்ரோ யூ ஹேவ் a லிமிட் அண்ட் தென் யூ ஹேவ் a பவுண்டரி, அதை வச்சு நீங்க பாருங்க, தப்பு இல்ல. சோ ப்ரோ நீங்க காலேஜ் போறீங்க, ஸ்கூல் போறீங்கன்னா அதை வச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி. ஏன் பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் பேச மாட்டாங்க அப்படின்றது எனக்கு அது ஒரு மன கஷ்டமாவே இருக்கு. ஏன் நீங்க பேச மாட்டீங்க, நல்லதை மட்டும் சொல்றீங்க, கெட்டது சொல்ல மாட்டீங்களே? சொல்றேன், நான் சில கிரியேட்டர்ஸ் வந்து வியூஸ்க்காக சொல்றேன், வியூஸ்க்காக தான் போடுறோம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா இத போட்டாதான் எனக்கு வியூஸ் வரும் அப்படின்ட்டு ஒரு கண்டென்ட் வச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே அந்த கண்டென்ட் ஒண்ணு இருக்கும். கண்டிப்பா ஒரு சேனலை பொறுத்து இருக்கும். ஆமா, நாங்க தமிழ் டப்பை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி போட்டதே எங்களுக்கு அவ்வளவு போச்சு. ஆனா நாங்க திருப்பி ரிப்பீட்டடா அதை போடல. ஏன்னா அதுல எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களுக்கு வியூஸ் வந்தோட எவ்வளவுக்கு எவ்வளவு பேக்லாஷ் வந்துதான் எனக்கு ஜாஸ்தி. நாங்க இத்தனைக்கும் அவங்களை அடிக்கல ஒன்றும் பண்ணல, கிரிட்டிசைஸ் தான் பண்ணியிருந்தோம். இந்த இதை ஆட் பண்ணுங்க, இது பண்ணுங்கன்ட்டு. ஆனா எங்களுக்கு அவ்வளவு பேக்லாஷ் வந்ததுக்கும் எங்களுக்கு அது சரி ஓகே, நீங்க தமிழ் ஆடியன்ஸ் நீங்க வச்சுட்டு பாத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லிட்டு அதுல இருந்து விட்டுட்டோம் பேசிக்கா. சோ இந்த மாதிரி ஒரு கிரியேட்டருக்கு ஒரு அதாவது அவனோட கம்ஃபர்ட்ன்றதை விட தாண்டி அவனுக்கு இதை போட்டா வியூஸ் எனக்கு அடிக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஒரு கண்டென்ட். இப்போ ஆப்வியஸ்லி அந்த மாதிரி அனிமே கிரியேட்டர்ஸ் கொஞ்சம் பெருசா வர கிரியேட்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அனிமே பத்தி இதுவா சொல்லியிருப்பான், பாசிட்டிவா சொல்லி போட்டிருப்பான், ரிவ்யூ போட்டிருப்பான், அது அவனுக்கு நல்லா அடிச்சிருக்கும். சோ அந்த ஒரு விதத்தையே அவன் வந்து ஃபாலோ பண்ணுவானே தவிர்த்து அவன் ஒரு விஷயத்த பத்தி நெகட்டிவா சொல்லி அவனுக்கு பேக்லேஸ் வந்துடுவான் அப்படின்னு தான் பாப்பானுங்க. நான் சொல்ல வரேன்னா ஆஸ் அ கிரியேட்டரா அவன் வந்து கிரியேட் ஆகும் போது இப்ப நம்ம ஒரு வாட்சரா இருக்கும் போது நமக்கு வந்து கண்டிப்பா அப்பவும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு.
பட் ஒரு கிரியேட்டரா இருக்கும்போது இப்ப எனக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்ப என்ன வந்து நான் ஒரு வீடியோ போட்டா என் வீடியோ ஒரு 200 அப்படின்னு இருந்தாலுமே அந்த 200 பேரை அவனுக்கு தேவையான ஒரு எந்த அளவுக்கு நல்ல கண் கொடுக்கறனோ அதே சைட்ல இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா கரெக்டா சொல்ல வேண்டியது ஒரு கிரியேட்டரோட வேலையா இல்லையா? அத வந்து பண்ணாத பட்சத்துல ஆஸ் அ கிரியேட்டரா நம்ம வந்து நம்மளுடைய அந்த ஒரு பொட்டன்ஷியலை நம்ம இழக்கிறோம்ல, கிரியேட்டர் அப்படின்ற பொட்டன்ஷியலை. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நல்ல விஷயத்த சொல்றோமோ அந்த அளவுக்கு நெகட்டிவ சொல்றவங்க தான் கரெக்டான கண்டென்ட் கிரியேட்டரா இருக்க முடியும். அத வந்து நெகட்டிவ் சொன்னோம்னா ப்ரோ இப்போதைக்கு இங்க இருக்கிற எனக்கு கிரியேட்டர்ஸ் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல ஜென்ரலா சொல்றேன். பெரிய கிரியேட்டர்ஸ் பேர் வந்து ஜென்ரலா சொல்றேன். அந்த மாதிரி ஒருத்தன் நெகட்டிவா பேச மாட்டான், பாசிட்டிவா ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கானா, ஒண்ணு அதுக்கு அது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும், அவனால நெகட்டிவா பேச முடியாதது இருக்கணும். ரெண்டாவது விஷயம் அவன் அதுக்கு காசு வாங்குறான். இப்போ ஒரு விஷயத்த பத்தி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண கிரியேட்டர் வந்து அவன் நெகட்டிவா பேசுனதுக்கு வந்து வியூஸ் போல, பாசிட்டிவா பேசுனதுக்கு வியூஸ் நிறைய போகுதுன்னா அவன் பாசிட்டிவா பேசுவான் நெகட்டிவா பேசுவானா, எது அவனுக்கு நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி தருமோ ஆப்வியஸ்லி அதான் பேசுவான் அவன். சோ அந்த மாதிரிதான் நம்ம கம்யூனிட்டி பில்ட் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்குமே சில பேர் ஆயிட்டு இருக்கான். பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்குமே நார்மல் கம்யூனிட்டி அப்படி இருக்கல. ஒரு யூடியூப் கம்யூனிட்டியா என்னென்ன விஷயங்கள் அப்படிதான் இருக்கும். ஆனா அதுக்குள்ளேயும் இப்போதைக்கு அண்ட் தென் பாசிட்டிவ் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. நிறைய கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க, நிறைய வந்து அவங்களுடைய விஷயத்த சொல்ல வராங்க. ஆஸ் அனிமே கம்யூனிட்டிக்குள்ள ஒரு கிரியேட்டரே வந்து தன்னுடைய நெகட்டிவ சொல்ல மறுக்கிறார் அப்படின்னும் போது அந்த ஒரு தான் வந்து மாறிடும். நெகட்டிவே இல்லாத ஒரு அனிமே அப்படின்ற மாதிரி அவங்களும் நம்மளும் நெகட்டிவ் எதுக்கு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னும் போது சோ அவர் வந்து ஓப்பனைஸ் பண்ணி இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம வந்து ஒரு இல்ல இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த ஆரம்பிச்சோம் அப்படின்ற பட்சத்துல அது மைனஸ் இருக்கும்போது நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த மைனஸ் இருக்கு, நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அதே போலதான் அந்த ஒரு கிரியேட்டரை ஃபாலோ பண்ற அந்த ஒரு ஃபாலோவர்ஸுக்குமே நிறைய பேர் மைனஸ் இருக்கும். அவங்க ஏன்டா சொல்லணும்னு இருப்பாங்க. இவர் மைனஸ சொல்லும் போது அவங்களும் கமெண்ட்லயோ இல்ல அந்த ஒரு அவங்க பெர்ஸ்பெக்டிவோ ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆமா ப்ரோ, எனக்கும் மைனஸா இருக்கு, எனக்கும் இது பிடிக்கல ப்ரோ, இதை மாத்திருக்கலாம், இது சரியில்லை ப்ரோ, நானும் அந்த அனிமையை டிராப் அவுட் பண்ணிட்டேன், எனக்கும் அது செட் ஆகல அப்படின்ற மாதிரி, நான் அதை பார்க்கவே இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கிரியேட்டர் அதை வெறும் பிரைஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் தென் அது வெறும் அனிமையோடைய பிளஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. ஒரே ஒரு அனிமே மட்டும் சொல்ல, ஓவராலா சொல்றேன், அனிமையோட பிளஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற பட்சத்துல இவங்க என்ன பண்றாங்க, அனிமேவை தூக்கிட்டு போய் டாப்ல நிக்க வச்சிடுறாங்க. அதுவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, ஏதோ இது வந்து எப்படி தெரியுமா அவங்களுக்கு, அதான் சொல்றேன், ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற ஒரு பொம்மை தான் இப்போதைக்கு அவனுக்கு கையில இருக்கு. ஆனா இதனால என்ன பேக்லாஷ் வரும், என்னென்ன இது நடந்திருக்கு ஆக்சுவலி இந்த கம்யூனிட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்குள்ள வரதுக்கு முன்னாடியே நிறைய பேக்லாஷ் இருந்துச்சு அந்த சைட்ல. ஏன்னா இந்த பவர் ஸ்கேலிங் இப்ப இவனுக்கு பேசுறாங்க இல்ல, பவர் ஸ்கேலிங் கேட் மேல கிரேஸ் ஆகுது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஆக்சுவலி மோஸ்ட்லி நான் வந்து சொல்ல நார்மலா சொல்றேன். ஆனா மோஸ்ட்லி நம்ம சமூகத்துல வர பிரச்சனை பாதி இது வெஸ்டர்ன் சைடோட கல்ச்சரை வந்து அடாப்ட் பண்றேன்ட்டு மாத்தி அடாப்ட் பண்ணுவாங்க பாத்தியா, புரிஞ்சு எப்படி சொல்றது, ஒரு புரிதல் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அது வந்து நல்லதே முடியல. ரெண்டு இது இருக்கு, நல்லதே முடியலாம் கெட்டதே முடியலாம். சோ அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, புரிதல் இல்லாம நல்ல விஷயத்த வந்து அந்த சைடுல எடுக்காம நம்ம வந்து நல்ல விஷயத்த மட்டும் எடுக்காம, ஆமா இப்போ வெஸ்டர்ன் சைட்ல இருந்து நம்ம இப்ப பேசிக்கலி அனிமேகான் இது நம்ம சைட்ல வந்துச்சு இல்ல, அனிமே கன்வென்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சரை வந்து அடாப்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து எடுத்திருக்கோம். ஆனா அதுல இருக்க நல்ல விஷயத்த சோஷியலைஸ் பண்ற அந்த நல்ல விஷயத்தை விட்டுட்டு இவனுங்க வெறும் நான் இந்த கேரக்டருக்காக நான் வந்து சப்போர்ட் பண்றேன், இதுக்காக நான் வரேன், இப்படி இருந்தானுங்கன்னா அந்த சோஷியலைசேஷன் ஆக்சுவலி அனிமே கம்யூனிட்டி இருந்து ஒரு சோஷியலைசேஷன் ஆகிறதுக்கு தான் வந்து அனிமே கன்வென்ஷனே போடுறானுங்க. அந்த ஒரு விஷயத்தையே மறந்துட்டு அடிச்சுட்டா. அதாவது இப்ப நான் நார்மலா வந்து நிறைய பேர் வந்து நம்ம வெளியிலேயே நம்ம கூட வரவங்ககிட்டயே பேச மாட்டோம். பட் இதே நான் வந்து ஒரு 3 இயர் முன்னாடி அந்த நாஸ்டாலஜிக்கான அந்த ஒரு ஃபீலை சொல்றேன். அந்த ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம இருக்கும் போது எவனோ ஒருத்தன் திடீர்னு நம்ம அனிமே பாக்குற எவனுமே பார்க்க மாட்டோம். திடீர்னு ஒருத்தன் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டானா, ப்ரோ நீங்க அனிமே பாப்பீங்களா, அனிமே பாத்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு யாருன்னே தெரியாத ஏன்னா நம்ம அந்த ஒரு நம்மள எல்லாருமே வீடாதான் பார்த்தாங்க. ஞாபகம் இருக்கா, நான் அந்த டைம்ல பாத்துட்டு இருக்கும் போது யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா நம்ம அப்பயும் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா திடீர்னு யாராவது ஒருத்தர் தெரியாம ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அந்த டைம்ல கேட்போம், ப்ரோ நீ பாப்பியா அப்படின்ட்டு. அப்படிதான் வந்து நிறைய கூட நம்ம ஒரு
1/2 hour கிட்டத்தட்ட நம்ம வந்துல ஏதோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருப்போம். நம்ம வந்து அந்த ஒரு நார்மலா அவன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா பேச முடியாம ரொம்ப வந்து அவனுக்குள்ள அவனே இருப்பான். பட் இந்த அனிமேன்ற அந்த ஒரு விஷயத்தால அவன் கொஞ்சம் ஓப்பன் ஆகி எல்லாத்தையும் அவன் பேச ஆரம்பிப்பான். பட் இப்போதைக்கு அனிமேன்ற விஷயத்தால நிறைய பேர் பேசாம எல்லாம் போயிட்டு இருக்காங்க. நான் பேசவே இல்லை, என்னை விட்டுருங்கடா, பேசினாலே அடிக்கீங்கடா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு மீம் ஒன்னு இப்ப பார்த்தேன். அதாவது when your friend ask did you watch anime, when he asking what Tamil dub did you watch, அந்த ரியாக்ஷன் போட்டிருந்தானுங்க. அதான் அததான் சொல்ல வரேன் நானு. லைக் அது இன்னும் ஆகுதுன்னா லைக் அந்த ஒரு நாஸ்டாலஜிக்கான அந்த ஒரு ஃபீல் போறதுலாம் பிரச்சனை இல்ல. இதுல இன்னொருத்தவங்க வேற ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்னன்னா, நான் வந்து சப்ல பாக்குற எல்லாருமே வந்து நான் வந்து நிறைய பேர் போயிட்டு தமிழ் ஒரு கூட்டம் இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும்ல. தமிழ் டப் அதுவும் இருக்கு, வந்துடவே கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து என்ன ஆகுதுன்னா ஓவரால் அது ஒரு லார்ஜ் பார்ட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு மிஸ் அவுட் ஆகிற மாதிரி விஷயத்த வந்து இவங்க சொல்றாங்கல்ல. ஏன்னா நான் வந்து இப்போ கீழே இருக்கவங்க காணிங்க உங்களே நீங்க கான்ட்ராடிக்ட் பண்றீங்கன்னு கேட்கலாம். அதாவது இவ்வளவு நேரம் நீங்க வந்து நிறைய பாக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஏன் இப்போ வந்து நிறைய பேர் பாக்கணும்னு நீ பேசுறேன்னு நீ கேட்கலாம். நான் வந்து பார்க்கவே வேணாம்னு நாங்க வந்து சொல்லவே இல்லை இது வரைக்கும். ஏஜே ப்ரோ சொன்ன மாதிரி நாங்க பார்க்கவே வேணாம்னு சொல்லல, லிமிட்டடா பாத்துக்கோங்க தான் சொல்றோமே தவிர்த்து பார்க்கவே பார்க்காத பாத்தீங்கன்னா கெட்டு போயிடும்னா நாங்க சொல்லல. சோ அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. 2வது விஷயம், தமிழ்நாட்டுல லார்ஜ் பார்ட் ஆஃப் ஆடியன்ஸ் ஸ்டார்டிங் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ப்ரொஃபிஷியன்சி இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது, சில பேருக்கு கம்மியா இருக்கும். சோ நேச்சுரல் லாங்குவேஜ்ல அவங்க வந்து பாக்கணும்னு சொல்லிட்டு தான் தமிழ் டப்பே வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது நல்ல தமிழ் டப்லாம் நிறைய இருக்கே, நம்மளே பாக்குறோமே. ஐயா எஸ் கண்டிப்பா பழைய தமிழ் டப். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நருட்டோவே நான் சொல்லுவேன். ஏன்னா நருட்டோ கிளாசிக் வந்து நம்ம வந்து அவங்க யாருமே நருட்டோ டீமுக்குள்ள இருக்க யாருக்குமே அனிமேன்றது ஒண்ணு தெரியாம வந்திருக்கு. அவங்க நருட்டோ கிளாசிக்ல அனிமே டப் பண்ண ஆரம்பிச்சுன்னா எல்லாருமே அடிச்சிருக்கு அப்புறமா என்னடா எல்லாரும் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆஸ் அ நருட்டோ டீம்ல இருக்க எல்லாருமே அனிமே பார்த்திருக்காங்க. அப்புறமா அவங்க எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நருட்டோவுடைய கிளாசிக்ல கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க. அது அப்படியே நருட்டோ ஷிபுடன்ல பார்க்கும்போது நான் வந்து என் கண்ணார நிறைய சேஞ்சஸ் நான் பார்த்தேன். அவங்க ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒவ்வொரு கேரக்டருக்கும் தேடி செலக்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு அதாவது ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, சப்பல பாக்குற எல்லாருக்கும் நான் சொல்றேன், ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, டப்பிங் யூனிட் வந்து அவ்வளவு ஈஸியா ஒரு விஷயத்த பண்ற முடியாது. ஏன் அப்படின்னா டப்பிங்ல வாய்ஸ் செலக்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு லைக் பட்ஜெட்டா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். அதுக்குள்ளதான் அவங்க ஆர்டிஸ்ட வந்து அவங்க வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து அவங்களா சூஸ் பண்ற மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு யூனிட் என்ன சொல்றாங்களோ அந்த யூனிட் சொல்றதுதான் இவங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது இன்னும் பூமாக மட்டும்தான் அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆடிஷன் வந்து நார்மலா எவ்வளவு நடக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுமா? சொல்றேன். இப்போ ஒருத்தருக்கு இவன் வாய்ஸ் ஆனா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசுவான் தெரியுமா? ஆமா, இவன் வாய்ஸ் இவனுக்கு செட் ஆகல. அதாவது டைலாக் எழுதுறவங்க இது டீம் வந்து வேற, பேசுறவன் வேற. எஸ் நான் அததான் சொல்றேன். சோ டைலாக் எழுதுறவன் அடிக்கிறேன்னு சொல்லி அடிச்சு டப் பண்றவன் அடிக்க கூடாது. எவன் டைலாக் ஒழுங்கா எழுதி அவனதான் அடிக்கணும். நீ போயிட்டு நியாயமா பார்த்தா ஒருத்தர் நாங்களே வந்து இத்தனை வருஷம் நாங்க சொன்னது வந்து இது சொல்ல ப்ரோ, வாய்ஸ் வந்து பாத்து இது கரெக்டா எடுங்க அப்படின்னு தான் நாங்க சொல்லிருக்கோமே தவிர்த்து பண்றவங்க நான் சொல்லல. எதுவுமே என்ன சொல்லுவோம்னா டைலாக் எழுதுறாங்க, கண்டிப்பா கிரிட்டிசைஸ் இருக்கணும். நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா கிரிட்டிசைஸ் மட்டும் தான் ஒரு கம்யூனிட்டியை சூப்பரா பில்ட் பண்ண வைக்கும். இது உண்மையான பாயிண்ட். ஏன்னா வெஸ்டர்ன் சைட்ல கிரிட்டிசைஸ் இருக்கிறதுனாலதான் அங்க இருக்க கம்யூனிட்டி எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே ரெடிட்ல போட்டு தூக்கி போட்டு மிதிச்சிருவானுங்க அந்த ஒரு விஷயத்த. அதுக்காக பயந்துட்டு உடனே ட்விட்டர்ல வந்துருவானுங்க, உடனே ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகி அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு அந்த படத்தையே பேன் பண்ற அளவுக்கு பண்றானுங்க, இல்ல அந்த ஆக்டரையே வந்து ஃபயர் பண்ற அளவுக்கு பண்றானுங்க. அந்த அளவுக்கு இருக்கிறதுனால மட்டும்தான் அங்க இருக்க எல்லா இண்டஸ்ட்ரியும் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நம்ம எது பண்ணாலும் ஆடியன்ஸ் கிட்ட ஸ்ட்ரெயிட்டா நம்ம கிட்ட பேச முடியலனாலும் சோசியல் மீடியான்றது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் நம்ம சொல்லலாம். அதான் நாங்க முதல்ல சொன்னோம், இப்ப இங்கிலீஷ் வந்து ஆட் பண்ணணும் நாங்க சொன்னோம். அது ஒரே ஒரு கிரிட்டிசைசேஷன் தான் நாங்க வச்சோம், இது வரைக்கும் நாங்க பண்ணது இல்லை. ஏன்னா இது எல்லாமே வந்து அவங்க ஃப்ளோவா பேசுறது, எமோஷன்ஸ் காட்டுறதுலாம் கூட இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அந்த இங்கிலீஷை வந்து உள்ளே ஆட் அது நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல இருக்கணும்னு சொல்ல, அது தமிழ் வார்த்தை யூஸ் பண்ணுங்க, ஆனா தூய தமிழ்ல பேசுனீங்கன்னா சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. சோ இங்கிலீஷை வந்து கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுங்க, இப்படிதான் பேசிட்டு இருந்தோம் நாங்க.
இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நான் சிஎன் டப் பாத்துட்டு எனக்கு வந்து இப்போ நார்மலா இவங்க ஃபேன் டப் பண்ணாங்க தெரியுமா? ஆமா, இந்த சிஎன் டப்புக்கு வந்து இது எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம இவங்களை எதுக்கு தேவையில்லாம இது பண்ணோம், இதுக்கு இது எவ்வளவு பரவாயில்லையே. இல்ல இப்போ சிஎன் டப்பை பொறுத்த வரைக்குமே அந்த டப்பிங் டீம்ல இருக்கவங்க ஆல்ரெடி இத்தனைக்கும் லூஃபி வாய்ஸ பேசினவர், டேக்கு வாய்ஸ பேசினவர். அவனை பொறுத்த வரைக்குமே அவனுடைய மெயின் ஆடியன்ஸ் இப்போதைக்கு கிட்ஸ் தான். அவன் நம்ம வந்து இந்த மாதிரி அடல்ட்ஸ் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணல. அவங்க ஒருவேளை கன்சிடர் பண்ணியிருந்தாங்க பட்சத்துல கரெக்ட், அதுதான் முக்கியமான பாயிண்ட். இவங்க வந்து அந்த அளவுக்கு அதுல வந்து எஃபர்ட் போடாததுக்கான காரணம், எக்ஸாம்பிள் இப்ப பழைய டப்ஸ்ல அதுவே வந்து இல்ல என்னன்னா, ஒன் பீஸ் கதை அவனுங்க பாத்துருந்தானுங்கன்னா அவனுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன் இதை வந்து சிஎன்ல போடக்கூடாதுன்ட்டு முத விஷயமா. ஏன்னா அவனுங்க எப்படி வந்து லைக் இல்ல என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ ஏன் ப்ரோ வானால் வந்து வருது அப்படின்னு. பட் ஆனா சிஎன்ல அனிமே பார்த்த எல்லாருக்குமே தெரியும், லைக் டிராகன் பாலே வந்து பார்த்தனா நான் ஃபர்ஸ்ட் டிராகன் பால சூப்பர் தான் போட்டானுங்க. ஓகே, ஆமா, அதுக்கு டிராகன் பால் சூப்பர் போட்டானுங்க. அப்புறம் டிராகன் பால் ஜெட் வந்தானுங்க, திரும்பி டிராகன் பால் கிளாசிக் போனானுங்க, திரும்பி சூப்பர் வந்தானுங்க, திரும்பி கிளாசிக் போனானுங்க, திரும்பி ஜெட் வந்தானுங்க. அவனுங்க ப்ராப்பராவே பண்ண மாட்டாங்க. அது காரணம் என்னன்னா, அவன்கிட்ட அந்த ஒரு ரைட்ஸ் இருக்காது. அவன்கிட்ட இப்ப என்ன ரைட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் அவன் பண்ணி போடுவான். அவனோட டார்கெட் என்னன்னா, அவனுக்கு அவன் டிஆர்பி தேவை, அவனுக்கு அங்க பாக்குற அந்த கிட்ஸுக்கு ஏதாவது ஒரு ஷோவை போட்டு காட்டணும் அவனுக்கு. அது ஈவன் அது ஒன் பீஸ் அப்படின்ற பட்சத்துல அவன் இல்ல, அவனுக்கு அது என்ன அனிமே கிடைச்சாலுமே அவன்கிட்ட 4 எபிசோட் ரைட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 4 எபிசோட அவன் கண்டிப்பா டப் பண்ணி போட்டுருவான். ஏன்னா அவனுக்கு தேவை, நான் ஒரு ஷோவை ஓட்டி காட்டிட்டேன், சோ நான் வந்து அதை ரன் பண்ணிட்டேன், அதை வந்து அவன் ஒரு ஷோ கேஸா காட்டணும். ஏன் நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னா, நிறைய இவங்க வந்து இப்போ கிட்ஸ்க்காக ஒன் பீஸ் ரீடிசைன் பண்ணாங்கன்னா நிறைய விஷயத்த மாத்த வேண்டியது இருக்கும், யோசிச்சு பாத்தீங்கன்னா. ஏன்னா ஆக்சுவலி வானல் வந்து பண்ணது ஓகேன்ற நான், ஏன்னா முதல்ல இருந்து அவன் பண்ணி தான் நினைச்சு பாருங்களேன் எவ்வளவு விஷயம் அவன் சென்சார் பண்ணிருக்கணும்ட்டு. எஸ், நம்ம இல்ல ஒன் பீஸ் ஃபார் கிட்ஸ்னு ஒன்னு இருக்கு தெரியும்ல, ஒன் பீஸ் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு. ஆமாமா, இவன் அத கூட அவனுங்க இது பண்ணி போட்டுருக்கலாம். ஆனா அதுக்கு இவன்ட்ட ரைட்ஸ் இருக்காது. சாஞ்சி வந்து அவன் வந்து லாலிபாப் வச்சிருப்பான் வாயில. ஆமா ஆமா, அதுக்கு வந்து இவனுக்கு ரைட்ஸ் இருக்காது, அந்த இதை போடுறதுக்கு இவனுக்கு ரைட்ஸ் இருக்காது. சோ நார்மலாவே வெட்சன் சைட்லயுமே வந்து ஃபார் கிட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தனி இது இருக்கு, ஓகேவா? அதுல இருக்கிறது வந்து பார்த்தோன்னா நம்ம ஒன் பீஸ் சைட்ல இருந்து லைக் நிறைய வார்த்தைய அப்படியே மாத்திருப்பானுங்க, அதை நிறைய யூஸ் பண்ணிருக்க மாட்டானுங்க. ஏன்னா சென்சார் யூனிட் அப்படின்றது கிட்ஸ் சைட்ல வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவன் நிறைய வார்த்தைய அந்த கதை சம்பந்தம் இல்லை, அதெல்லாம் ஒரு பெருசாவே பொருட்டா எடுத்துக்க மாட்டான். அவனுக்கு தேவை அந்த சென்சாருக்குன்னு ஒரு ரூல் வச்சிருப்பான், அந்த ரூலுக்குள்ள அது வரக்கூடாது அப்படின்னு தான் அவன் பார்ப்பான். இதை தாண்டி இப்போ இது என்னடா பிரச்சனை ஆகும் அப்படின்னு கேட்டா, லைக் இங்க இருந்து நார்மலா ஃபுல்லா பார்த்துட்டு பூம் ஆகும் போதே வேற மாதிரி பூம் ஆறாங்க, பாதில இருந்து பார்த்துட்டு எப்படி பூம் ஆக போறாங்க அப்படின்றதுதான் நம்மளுடைய பயமா இருக்கு. அதான முக்கியமான பயம். இது ப்ரோ அடுத்த பாட்காஸ்ட்ல பேசிடலாம் ப்ரோ. இல்ல ஆல்ரெடி இதுக்கு பார்ட் 2 கன்ஃபார்ம் இருக்கு. ஏன்னா இத பத்தி ஐசன் ப்ரோ தான் நான் பேசி ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா அவர் வந்து இதுல கொஞ்சம் சஃபர் ஆனாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அவர் வந்து இந்த அடிக்ஷன்ல. ஆமா, அது அடிக்ஷன்ல உளுந்து திருந்தினவர் பேசிக்கா சொல்லணும்னா. கண்டிப்பா இல்ல, நான் தான் ஸ்டார்டிங்கா சொன்னல, நம்ம எல்லாருமே அந்த ஒரு பாயிண்ட ரீச் பண்ணி தான் வெளியே வந்திருப்போம். கண்டிப்பா நம்ம அந்த பாயிண்ட் ரீச் பண்ணி கண்டிப்பா ஷோனன் அப்படின்ற அந்த ஒரு டெம்ப்ளேட் குள்ள போயிட்டு அதுல இருந்து நமக்கு என்ன டெம்ப்ளேட் வேணும்ன்றத நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதுல போய் அதுவும் பிடிக்காம வெறுப்பாகி இதுக்கடா அனிமே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து சரி பார்த்த அனிமே வரைக்கும் கண்டினியூ பண்ணுவோம், என்ன பண்றது பார்த்துட்டோம்ல அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்துக்குள்ள நம்மளே தள்ளப்பட்டிருப்போம். ஆனா இது வந்து போர் அடிக்கிறதையும் தாண்டி நமக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதனாலே நமக்கு மொத்தமா குறைஞ்சிருச்சு. நமக்கு இருக்கிற வேலைக்கு இப்போ இதெல்லாம் உட்காந்து டெய்லி பாத்துக்கிட்டு இருக்க முடியும். டைம் கிடைக்கிறப்ப வேணா 2-3 டைம் பாஸுக்கு பார்க்கலாம், அதோட அப்படியே நிறுத்திக்க வேண்டியதுதான். ஏன்னா இப்ப நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்மளை தாண்டி ஒரு எப்படி சொல்றது ஃபேமிலி அந்த மாதிரி இது போயிருச்சு சொல்லணும். கரெக்ட். இப்ப நம்ம வந்து லைஃப் அந்த நம்ம ஃபேமிலியை பார்க்கணும்ன்ற அந்த ஒரு கட்டாயத்துல சூழ்நிலையில இருப்போம். அதான் இந்த மாதிரி வந்து எந்த எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி யோசிக்கலாமால, அதான் நீ இதை பத்தி யோசிக்கலாமால அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாருங்க. அதெல்லாம் நீ யோசிக்கிற, அதெல்லாம் நீ யோசிக்க கூடாது, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. மாவு பாக்கெட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானா யாரு? ஜோரோ.
அவனும் கிளம்பிட்டான். அவன் வந்ததுன்னு சைலண்டா தான் இருந்தான். எனக்கு நான் பேசலாம் இன்னைக்கு சோரோ பாட்காஸ்ட்ல வந்து இந்த மீம் தான் எதுக்கே வந்த மவு பாக்கிட்டு வாங்க வந்து. நானே அப்புறம் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் 1/2 மணி நேரமா. நல்ல கண்டென்ட் நல்லா ஜாலி பேசலாம்னு வரும்போது டக்குன்னு கூப்பிட்டாங்க, வா இது வந்து கழட்டி விடுன்னு. சரி ஓகே. சோ இந்த பாட்காஸ்ட் இத்துடன் நிறைவு பெறுகிறது. முன்னாடியே சொன்ன மாதிரிதான் இது வந்து கொஞ்சம் தெளிவா பேசியிருப்போம். அடிக்ஷன்ன்றது வந்து ரொம்பவே ஒரு பொதுவா ஆனிமிங் மட்டும் இல்லாம அடிக்ஷன்றது வந்து எல்லாத்துக்குமே ஒரு பேடா தான் இருக்கும், எல்லா விஷயத்துக்குமே. ஸோ அதோட பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச நேரத்துல கொஞ்சம் டைம் பாஸுக்காக பாருங்க. நீங்க அடுத்த ஆனிமியை காட்ட போனோம், இவனுக்கு மேல நான் இருக்கணும், இல்ல இவன் இது பாக்குறான் நானும் இதை பார்த்து முடிக்கணும், அப்படி இல்லாம உங்க சந்தோஷத்துக்கு நீங்க எந்த ஒரு ஆனிமியா இருந்தாலும் பாருங்க. மத்தவங்க அதை மொக்கனாலுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை பாருங்க, அவ்வளவுதான் இதோட கருத்து. வேற என்னதான் அளவா பாத்தீங்கன்னா உனக்கு நல்லது. கவுண்டை விட்டுட்டு சோ அனிமே பார்க்கலாம், அனிமே எடுத்துக்கலாம் அண்ட் தென் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல பாருங்க. அது உங்களுக்கும் நல்லது, முக்கியமா நம்மளை சுத்தி இருக்க நிறைய பேருக்கு நல்லது. டாக்ஸிசிட்டி கொஞ்சம் கம்மியா, அவ்வளவுதான் சொல்ல வர விஷயங்கள். இப்ப சொல்ல வேண்டியதெல்லாம் அவரே சொல்லிட்டாப்ல. உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்பைக், டோரோ, நாகி மற்றும் ஏஜி ஆனிமே டாக்ஸ். அப்புறம் வந்தது நம்ம எல்லோ ஃபிளாஷால வந்து அவரோட கருத்து சொல்ல முடியாம போனதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. அவன் வீட்டுல சிச்சுவேஷன். பார்ட் 2ல எல்லோ ஐயா நமக்காக வந்து முன்னிருந்து நடத்துவார். கண்டிப்பா அவரு வராரு. போன ஒரு வாட்டியும் வந்தாரு. அவர் வீட்டுல கொஞ்சம் பேசினாலே டக்குனு கேட்டுறாங்க. பார்ட் 2ல என்டாய பத்தி கண்டிப்பா வந்து பேசலாம். ஆமா, அதுவும் ஒரு வகையான அடிக்ஷன். பாயிரம் வாங்க, நானும் தோறவும் இவனுங்க வந்து பார்த்து நிறைய வச்சிருப்பாங்கடா. இதுதான் இந்த பேட்ட பாயிரத்துக்கான நேரம்.